அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். திரு சுபா அவர்களின் மெய்காப்பாளன். அத்தியாயம் 1. விஸ்வஜித் தன் புல்லட் மோட்டார் சைக்கிளை சைட் ஸ்டாண்டில் சாய்த்து நிறுத்தினான். சாவியை உருவி பேண்ட் பாக்கெட்டில் போட்டான். கிரைக் கிரைக் என்று ஷூக்கள் ஒலிக்க கார்களுக்கிடையில் புகுந்து அந்த காம்பவுண்டிற்குள் நுழைந்தான். கேட் அருகே சாம்பல் நிற உடை அணிந்த காவல் ஊழியன் விஸ்வஜித்தை பார்த்ததும் விரைத்து ஒரு சல்யூட் பரிமாறினான். ஒரு சின்ன தலையசைப்பில் அதை ஏற்று விஸ்வஜித் பளிங்கு படிகளில் ஏறினான். தடிமனான கண்ணாடி கதவை திறந்தான். வலதுபுறம் இருந்த ஃபார்மசி, அதை தாண்டியதும் ரிசப்ஷன், அப்புறம் லிஃப்ட். எதிர்ப்பட்டவர்கள் சல்யூட் அடித்தார்கள். விஸ்வஜித் தன் தொப்பியை கலற்றினான். புன்னகையுடன் அனைவரையும் கடந்தான். லிஃப்டில் நுழைந்தான். ஸ்ட்ரக்சர்களும் அனுமதிக்கப்படுகிற அளவிற்கு பெரிய லிஃப்ட். 6வது மாடியில் வெளிப்பட்டான். சுத்தமான காரிடார். ஷூக்களின் சப்தம் குறைக்க நடையை நிதானமாக்கினான். எதிரே வந்த நர்ஸ் சிரித்தாள். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் என்றாள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சந்தியாவை கூப்பிடுகிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூரையிலிருந்து மத்திய குளிர்விக்கப்பட்ட காற்று ஞனநனவென்று இறங்கி சூழ்ந்திருந்தது. வீல் சேரில் ஒரு வயோதிகர் தள்ளி போகப்பட்டார். நர்ஸிடம் ஏதோ உத்தரவுகள் கொடுத்து கொண்டே ஒரு அவசர டாக்டர் காரிடாரில் நடந்து லிஃப்டில் நுழைந்தார். ஹாய் சந்தியா. விஸ்வஜித் ஒவ்வொரு முறை அவளை பார்க்கும் போதும் தன்னுள் ஒரு வெளிச்சம் வெடிப்பதை உணர்ந்தான். கன்னங்களிலும் காதுகளின் பின்புறமும் ரத்தம் சீறி பாய்வதை கவனித்தான். சந்தியாவை கேட்டால் மருத்துவ சொற்களை கலந்து உடம்புக்குள் ஏற்படுகிற ரசாயன மாற்றம் என்று குறிப்புகள் தருவாள். பிஸியா என்றான். நாட் ரியலி என்றாள் சந்தியா. அந்த சோஃபாவில் உட்கார்ந்து புத்தகத்தை புரட்டி கொண்டிருங்கள். பேஷண்ட்டிற்கு 2 மாத்திரை போட வேண்டும், போட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஒரு அறைக்குள் மறைந்தாள். விலை உயர்ந்த சோஃபா. விஸ்வஜித் சென்று அமர்ந்தான். ஆங்கில வார இதழை எடுத்தான். போலீஸ் என்ன விலை என்று அட்டையிலேயே கேட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தொப்பியை மல்லாத்தி பிடித்து ஒரு ரவுடியிடமிருந்து அதில் பணம் வாங்குவது போல போட்டோ வெளியாகி இருந்தது. விஸ்வஜித்தின் நரம்புகள் விரைத்தன. ரத்தம் சூடானது. பற்கள் கெட்டித்தன. அந்த அட்டையை அப்படியே உள்ளங்கையால் பற்றி கசக்கினான். போலீஸை பற்றி என்ன தெரியும் இந்த சில்லறை நிருபர்களுக்கு? ஏதோ 1-2 பேர் மேலிடத்தில் கை நீட்டி இருக்கலாம், 1-2 பேர் கீழ்மட்டத்தில் கை நீட்டி இருக்கலாம். அதற்காக ஒட்டுமொத்தமாக போலீஸை பிச்சைக்காரர்கள் போல கேவலப்படுத்துவது என்ன நியாயம்? வெயிலையும் மழையையும் பார்க்காமல் துணிச்சலாக எதிர் நின்று இத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதால் தானே இத்தனை தூரம் அராஜக உரிமை எடுத்துக்கொள்கிறார்கள். போலீஸ் வேலை என்ன நிருபர் வேலை போல குழு அறையில் சொகுசு நாற்காலில் உட்கார்ந்து தேய்க்கும் ஜாலி வேலையா? ராஸ்கல்ஸ். என்ன விசு, தனியே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? சந்தியா வெள்ளை உடையில் தேவதை மின்னலாய் நின்றாள். ஐயோ, மேகசினை கசக்கி விட்டீர்கள். இதை எழுதினவன் கையில் கிடைத்தால் அவனையே கசக்கி இருப்பேன் என்றான் விஸ்வஜித். போலீஸை திட்டியதும் போலீஸ்காரருக்கு கோபம் வந்துவிட்டதாக்கும். உனக்கு வரவில்லையா? வராமல்? போலீஸ் உத்தியோகத்தை யார் திட்டினாலும் மூக்குக்கு மேலே கோபம் வந்துவிடும் எனக்கு. போலீஸ் வேலை இல்லாமல் இருந்திருந்தால் நான் என் ராஜகுமாரனை சந்தித்திருக்க முடியுமா? விஸ்வஜித்தின் முகத்தில் இருந்த இறுக்கம் மெல்ல தளர்ந்தது. சந்தியாவின் மேஜிக் நெறிந்த விழிகள் அவனை சாய்த்துவிட்டன. ஒரு காஃபி கிடைக்குமா என்றான். கேன்டீனிற்கு போவோம் என்றாள் சந்தியா. இருவரும் லிஃப்டில் நுழைந்தார்கள். இறங்கினார்கள். தனியார் பொறுப்பில் மிக சுத்தமாக பராமரிக்கப்படும் கேன்டீனில் நுழைந்ததும் டோக்கன் கிளிப்பவனிலிருந்து காஃபி ஊற்றுபவன் வரை அத்தனை பேரும் விஸ்வஜித்தை பரிச்சய புன்னகையால் வரவேற்றனர். விஸ்வஜித் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து 2 டிக்கெட்டுகளை எடுத்து நீட்டினான். ஹை, ஏசுதாஸ் கச்சேரி என்றாள் சந்தியா. நாளைக்கு சாயந்தரம் ஃப்ரீயாக வைத்துக்கொள் என்றான் விஸ்வஜித். நான் மார்னிங் டியூட்டி முடித்து ஃப்ரீயாக இருப்பேன். நீங்கள்? ஊரிலிருந்து அத்தை வருகிறார்கள், அது இது என்று ஸ்டேஷனில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்ன வேலையாக இருந்தாலும் நாளைக்கு மாலை என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். பைக் உண்டா? சந்தியா கண்களில் ஆர்வம் என்ன கேட்டால். புல்லட் டிபார்ட்மெண்ட் வண்டி, அதை எடுத்து வர மாட்டேன் சந்தியா. என்னுடைய டிவிஎஸ் மொஃபெட் பரவாயில்லையா? சொல். சந்தியாவின் முகம் சுருங்கியது. மொஃபெட்டில் எனக்கு இஷ்டப்படி நான் உட்கார முடியாது. விஸ்வஜித் சிரித்தான். அப்படியானால் ஆட்டோவில் போவோம். இவ்வளவு ரூல்ஸ் பேசுகிறவர் இப்போது மட்டும் புல்லட்டில் வரலாமா? கூடாதுதான், தப்புதான். உன்னை பார்க்க வேண்டும் என்று மூடு வந்துவிட்டால் ரூல்ஸை கூட கலற்றி வைக்கிற அளவு கெட்ட பையனாக மாறிவிடுகிறேன் நான். சந்தியா காஃபி கோப்பையை வைத்தால். சரி, ஒரு விஷயத்திற்காவது நோ சொல்லாமல் இருப்பீர்களா? என்ன? என்னை ஹாஸ்டலில் வந்து பிக்கப் செய்ய வேண்டும். நோ ப்ராப்ளம் என்றான் விஸ்வஜித். என்ன ட்ரெஸ் போட்டு வரட்டும்? நிச்சயம் அந்த மொரமரப்பு ட்ரெஸ் வேண்டாம் என்று அவன் காக்கி சட்டையை நுனி விரலால் தொட்டாள் சந்தியா. நான் என்ன சாரி கட்டிக்கொள்ளப் போகிறேன் தெரியுமா? சந்தன கலர். ஆமாம், நீங்கள் வாங்கி கொடுத்தது. ஐ லவ் இட். சாரியை தானா? இல்லைடா, உன்னையும் என்று சொல்லி குதூகலமாக சிரித்தாள் சந்தியா. மறுநாள் பற்றி எதுவும் தெரியாதவளாக. அத்தியாயம் 2.
தேவகி தன் செருப்புகளை தட்டி மண் உதிர்த்துவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நுழைந்தாள். சுய சேவை பிரிவு என்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த அங்காடியில் பொருட்களை எடுத்துக்கொள்ள கூடைகளும் சிறு வண்டிகளும் ஒரு புறம் நிறுத்தப்பட்டிருந்தன. வெள்ளை கோட் அணிந்த ஒரு சிப்பந்தி பெண் தேவகியை தடுத்தால், பையெல்லாம் உள்ளே எடுத்து போகக்கூடாதுமா? பர்ஸ் மட்டுமாவது என்று அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு தேவகி கேட்டாள். பர்ஸ் அனுமதிக்கப்பட்டது. கொண்டு வந்திருந்த பையை கவுண்டரில் கொடுத்து அதற்கான டோக்கன் வாங்கி கொண்டாள். ஒரு கூடையை எடுத்துக்கொண்டால் வாடிக்கையாளர்கள் அங்கங்கே பரவியிருந்தனர். தினத்தின் அந்த நேரத்தில் வாடிக்கையாளர் கூட்டம் இருக்காது என்ற தைரியத்தில்தான் தேவகி அப்போது நுழைய தேர்ந்தெடுத்தாள். அலமாரிகளில் அழகாக அமைப்பாக அடுக்க வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கவனித்து கொண்டே வந்தாள் தேவகி. ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு கடலை உருண்டை பொட்டலம், ஒரு சோப் வில்லை, இவை மட்டுமே கூடையில் எடுத்து போட்டாள். காஸ்மெட்டிக் பிரிவில் ஒவ்வொன்றாய் உன்னிப்பாக கவனித்து எடுப்பதும் விலை பார்ப்பதும் திருப்பி வைப்பதுமாக சில கணங்கள் செலவு செய்தாள். இதோ கைக்கு அடக்கமாய் டபுள் ஷேட் லிப்ஸ்டிக், வெளிநாட்டு சமாச்சாரம், 85 ரூபாய் என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. எடுத்தாள், உள்ளங்கையில் மறைத்தாள். கழுத்தை சொரிந்து கொள்வது போல் கை உயர்த்தி அதை ரவிக்கைக்குள் நழுவ விட்டாள். இத்துணூண்டு பர்ஃப்யூம் பாட்டில் 92 ரூபாய். இந்த நகை பாலிஷ் 29 ரூபாய். சற்று நேரத்திற்குள் ரவிக்கைக்குள் 6-7 சமாச்சாரங்கள் நழுவிவிட்டன. தேவகி அதற்கு மேல் ஒரே நாளில் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. கூடையுடன் பில் போடும் இடம் வந்தாள். அவள் முகத்தில் சற்றும் சலனம் இல்லை. மிக அழகாக பில் போடும் இளைஞனுக்கு ஒரு புன்னகை ஈர்த்தாள். பில் தொகையை பர்சிலிருந்து எடுத்து கொடுத்தாள். தன் பையை விட்டு வைத்திருந்த கவுண்டருக்கு நடந்தபோது சனியன் பிடித்த செருப்பு அருந்தது. ஹவாய் செருப்பு. அதன் ஓட்டையில் பட்டையை நுழைத்து சரி பண்ணலாம். ஆனால் குனிய வேண்டுமே. குனிந்தால் ரவிக்கைக்குள்ளிருந்து ஒப்பனை பொருட்கள் வெளியே குதித்து அவள் மானத்தை வாங்கிவிடும். செருப்பை அப்படியே தேய்த்து தேய்த்து கவுண்டர் வரை நடந்தால் செருப்பு புரண்டது. அவளை கவிழ்த்துவிட முயற்சித்தது. டோக்கனும் புன்னகையும் கொடுத்து பையை வாங்கி கொண்டாள். வாங்கிய பொருட்களை அதில் போட்டால், பேசாமல் இந்த செருப்பை இங்கேயே உதறிவிட்டு போய்விடலாமா என்று கூட ஆத்திரம் வந்தது. படிகளில் தடுமாறி இறங்கினாள். கீழ்ப்பகுதியில் இருந்த டாய்லெட் பிரிவுக்குள் நுழைந்தாள். பெண்கள் பகுதியில் நுழைந்து கதவு சாத்தியதும் தான் அவள் முகம் சீரானது. ஒளித்து எடுத்து வந்த பொருட்களை பைக்கு மாற்றிக்கொண்டாள். உட்கார்ந்து செருப்பை சரி செய்தாள். இழந்த உற்சாகம் மீண்டது. துள்ளலுடன் வெளிப்பட்டால் 2 தெருக்களை வேகமாக கடந்ததும் அவளுடைய வாடிக்கையான கடை வந்தது. ஃபேன்சி மாளிகை என்று போர்டு வைத்து கல்லாவில் உட்கார்ந்திருந்த பிரெஞ்சு தாடிக்காரனிடம் போய் நின்றாள். பையிலிருந்து ஒவ்வொரு பொருளாக வெளியே எடுத்து வைத்தாள். விலை ஸ்டிக்கரை கூட கிழிக்காமல் அப்படியே கொண்டு வருகிறாயே, யாராவது பார்த்தால்? கல்லாக்காரன் கடுப்படித்தான். ஆமாம், அங்கேயே உட்கார்ந்து கடை பெயரை தெரியக்கூடாது என்று ஸ்டிக்கரை கிழிக்கிறேன், போலீஸ் வந்து பிடித்து போகட்டும் என்று பதிலுக்கு கடுப்படித்தாள் தேவகி. கல்லாக்காரன் அவளை நிமிர்ந்து முறைத்துவிட்டு அவள் கொண்டு வந்திருந்த பொருட்களின் மதிப்பை ஒரு சிறு தாளில் எழுதி காட்டினான். மொத்தம் 304 ரூபாய் வருகிறது, இந்தா. கல்லாவிலிருந்து 175 ரூபாய் எடுத்து அவளிடம் நீட்டினான். ஆனாலும் இது ரொம்ப குறைவு. திருட்டு பொருள் வாங்குவதே ரிஸ்க். இந்த ரிஸ்க் எடுப்பவன் நான். அத்தனை பணத்தையும் உனக்கே தூக்கி கொடுத்துவிட்டு கட்டை விரலை சப்பிக்கொண்டு இங்கே உட்கார சொல்கிறாயா? அவன் குரலை உயர்த்தியதும் தேவகி அடங்கினாள். பணத்தை வாரி பர்சில் போட்டுக்கொண்டு வெளியேறினாள். 175 ரூபாய். அவள் குடியிருக்கும் புறாக்கூண்டு ரூமிற்கு தூக்கி கொடுத்து விட்டால் சரியாக போய்விடும். எத்தனை நாளைக்கு இப்படி சில்லறை திருட்டுகளாகவே 5ற்கும் 10ற்கும் அலைந்து கொண்டிருப்பது? நகை கடையை தாண்டும் போது சற்று தயங்கி நின்றாள். நாளைக்கு இந்த நகை கடையில் புகுந்து பார்த்தால் என்ன? எஸ் எஸ். அவள் வாயில் எச்சில் ஊறியது. அவளிடம் ஒரு பழைய வெள்ளி கொலுசு இருந்தது. அதை சாக்காக வைத்து அந்த கடையில் நுழைந்து மறுநாளை பற்றி அவள் திட்டமிட துவங்கிவிட்டாள். அந்த கடையில் நுழைவதால் அவள் வாழ்க்கையே திசை மாறப்போகிறது என்பதை அறியாதவளாக. அத்தியாயம் 3. அந்த பர்மிட் ரூமில் சிகரெட் புகை சுருண்டு சூழ்ந்திருந்தது. அடைக்கப்பட்ட வெளிச்சத்தில் கடைசி மேஜையை சுற்றி அந்த 4 பேர் உட்கார்ந்திருந்தனர். இளைஞர்கள். 4வரில் 3 ஓசியில் சாப்பிட வந்தவர்கள் என்று பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து போனது. சட்டையின் மேல் பொத்தானை விடுவித்து ரோமம் அடர்ந்த மார்பை பனியன் இல்லாமல் திறந்து காட்டியபடி சிகரெட்டை சுவாசித்து கொண்டிருந்த அனந்தராம் தடிமனான தங்கச்சங்கிலியை உருவிவிட்டான். உடலில் நிறைய இடங்களில் வியர்வை மினுமினுப்பு. பிச் என்றான் திடீரென்று. தங்கமும் வெள்ளியுமாக எவ்வளவு வாரி இறைத்திருப்பேன் அவளுக்கு. அவள் இருக்கும் வீடு யார் கொடுத்தது? நீ கொடுத்ததுதான் என்றான் ஒரு நண்பன். ஸ்கூட்டர்? அதுவும் நீ வாங்கி தந்ததுதான் என்றான் அடுத்தவன். வார்ட்ரோப் நிறைய துணிகள் அடுக்கி வைத்திருக்கிறாளே, அது? உன்னை தவிர வேறு யார் அவளுக்கு வாங்கி தரப்போகிறார்கள்? அப்புறம் ஏண்டா எனக்கு துரோகம் செய்கிறாள்? அனந்தராமின் மூக்கு சிவந்தது. கண்ணமேடுகள் துடித்தன. நெற்றி சூடானது. கண்கள் காழ்ப்பில் சுருங்கின. விடு அனந்த், அவள் யோகிதை அவ்வளவுதான்.
என்னிடம் இல்லாத என்ன இருக்கிறது என்று அந்த சிறுக்கி இன்னொருத்தனை தேடிப்போனாள். காசை விட்டெறிந்தால் 1000 பேர் அதை போல் வருவார்கள் ஆனந்த். 1000 பேர் வரட்டும், வராமல் போகட்டும். ஆனால் அனந்தராமிற்கு துரோகம் செய்துவிட்டு அந்த சிந்தாமணி தப்பித்ததாக சரித்திரம் சொல்லக்கூடாது. அனந்தராமின் குரலில் உஷ்ணம் வழிந்தது. என்ன செய்ய வேண்டும் சொல். முகத்தில் ஆசிட் அடிக்கட்டுமா? கழுத்தில் கத்தியால் ஒரு கோடு போடட்டுமா? முழங்காலுக்கு கீழே முறித்து உடைக்கட்டுமா? இல்லை, நீங்கள் செய்ய வேண்டாம். நானே என் கையால் அவளை கதறடிக்க வேண்டும். உனக்கென்ன மூளை மழுங்கி விட்டதா ஆனந்த்? நீ ஒரு யாரோ இல்லை, சிவநேசனின் தம்பி. அதனால் என்ன? உன் அண்ணனுக்கு சமூகத்தில் இருக்கும் அந்தஸ்து உனக்கு தெரியும். கள்ளக்கடத்தல் மன்னன் பீரோவாக பணம் நிரம்பி வழிகிறது. அதனாலேயே அத்தனை போலீஸும் அவரிடம் அடிமை. இல்லை அனந்த், அத்தனை போலீஸும் இல்லை. உன் அண்ணன் ஏதாவது ஒரு தப்பு செய்வாரா, மடக்கி பிடித்து விட வேண்டும் என்ற வெறியுடன் சில போலீஸ் அதிகாரிகள் காத்திருப்பதாகவும் நீயே சொல்லியிருக்கிறாய். சிந்தாமணிக்கும் எனக்கும் நடுவில் நடக்கிற சமாச்சாரம். இதில் என் அண்ணன் எங்கே வருகிறார்? வேண்டாம் அனந்த், நீ சொடக்கு போட்டால் ஓடிப்போய் செய்வதற்கு 100 பேர் இருக்கும்போது நீயே இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமில்லை. நோ, இது என் ஈகோ ப்ராப்ளம். நாளைக்கு மாலை நாங்கள் சந்திப்பதாக இருக்கிறது. அது கடைசி சந்திப்பாக இருக்கப் போகிறது என்றான் அனந்தராம் தீர்மானமாக. அவனுடைய பிடிவாதம் புரிந்திருந்த மற்றவர்கள் இனி அவன் மனதை அசைக்க முடியாது என்று புரிந்தவர்களாக மௌனம் சாதித்தார்கள். எங்கள் சந்திப்பு நிகழும் அதே நேரத்தில் நான் வேறு இடத்தில் இருந்ததாக அண்ணனுக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் யாரிடமாவது சொல்லி ஒரு அழிவியை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அனந்தராம் சிகரெட்டை நகர்த்திவிட்டு அவர்களுடன் தீவிரமாக திட்டமிடலானான் மறுநாள் மாலையை பற்றி. அத்தியாயம் 4. மறுநாள் சிந்தாமணி தெரு முனையிலேயே ஆட்டோவிலிருந்து இறங்கிக் கொண்டால் அனந்தராமின் உத்தரவு. அவளும் அவனும் சந்திப்பதற்கென்று அந்த தெருவில் அவன் வாடகைக்கு பிடித்திருந்த பிரத்யேக வீட்டிற்கு அவள் வரும்போதெல்லாம் தெரு முனையிலேயே இறங்கிவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தான். சிந்தாமணி தன் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டி ஹீல்ஸ் ஒலிக்க அந்த வீட்டை நோக்கி நடந்தாள். சிந்தாமணி சராசரி உயரத்திற்கு சற்று குள்ளம் என்பதால் அவளுக்கு அந்த ஹீல்ஸுகள் எப்போதும் தேவைப்பட்டன. சிந்தாமணியின் உயரம் குறைவே தவிர அவளுடைய முக அழகு அசத்தலானது. உடல் வளைவுகள் அமர்க்கலமானவை. அவள் நடக்கும்போது இடுப்பு ஒடித்து திரும்பும், உருண்டு அடங்கும். வெயில் மறைந்து நிழலாய் இருந்தது தெரு. 1-2 வீடுகளில் வாசல் விளக்குகளை எரிய விட்டார்கள். சிந்தாமணி வீடு அடைந்து தன்னிடமிருந்த சாவியால் கதவு திறந்து நுழைந்தாள். சிறிய வீடு, ஹால். ஒரு ஹாலிற்கு தேவையான சோஃபா செட், பூஜாடிகள், அலங்கார ஸ்டாண்டில் டெலிவிஷன், வீடியோ டெக்கை கொண்டு வந்தது அனந்தராம்தான். அவளுடைய தனிமையில் சில இறக்குமதி படங்கள் பார்ப்பதற்கென்றே கொண்டு வந்த டெக். சிந்தாமணிக்கு சற்று அலுப்பாய் இருந்தது. அனந்தராம் அவள் பால் கொண்ட கவர்ச்சி அவளுக்கு ஆரம்பத்தில் தித்திப்பாய் இருந்தது. ஒரு ஹோட்டலில் 600 ரூபாய்க்கு டெலிஃபோன் ஆபரேட்டராக இருந்தபோது நிகழ்ந்த சந்திப்பு. அவன் நிழல் அவளுக்கு சௌகரியமாக இருந்தது. வீடு, ஸ்கூட்டர், உடைகள், சோஃபா செட், கட்டில், படுக்கை, டெலிவிஷன், கழுத்திலும் காதிலும் அலங்கரிக்க தங்கம், பேங்கில் கணிசமான தொகை. அவளுக்கு வாழ்க்கை அத்தனை சௌகரியமாகத்தான் அதற்கு முன் இருந்ததே இல்லை. எனவேதான் 7 ஜென்ம அதிர்ஷ்டம் என்றே அனந்தராமனை உருவகப்படுத்தி பார்க்க தோன்றியது. ஆனால் அவனுடைய கட்டுப்பாடுகள், சில நிபந்தனைகள் அவளுடைய சுதந்திரத்தை பங்கப்படுத்தின. தங்கச்சங்கிலியில் கட்டப்பட்ட நாய்க்குட்டி வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கவில்லை. தங்க கூண்டிற்குள் சிறகுகளை கூட அசைக்க முடியாத வாழ்க்கை விரைவில் அலுத்து போனது. அனந்தராம் விருப்பப்பட்ட போது அவள் தயாராக இருக்க வேண்டும். அவன் திடீர் என்று சில வாரங்களுக்கு திரும்பி பார்க்காமலே இருந்தால் கூட ஏன் என்று கேட்கக்கூடாது. அனந்தராமை பற்றி அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்ட போது அதிர்ச்சியாக இருந்தது. அவனுடைய அண்ணன் சமூகத்தில் பலசாலி. ஆனால் சமூக நியதிகளின்படி நல்லவனா என்று கேட்டால் இல்லை என்றுதான் தீர்மானிக்க தோன்றும். கள்ளக்கடத்தலாம், கஞ்சா விற்பனையாம், அரசியல் கட்சிகளுக்கு அடித்தடிகளுக்கான ஆட்கள் சப்ளையாம். அனந்தராமும் அவன் அண்ணனின் நிழலில் தொழிலின் பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பதாகவும் விரைவிலேயே அவனுக்கு ஒரு ஏரியா பிரித்து தரப்பட இருக்கிறது என்றும் கூட அவளுக்கு தெரிந்திருந்தது. அப்படி ஒரு நாள் வந்துவிட்டால் அவனுடைய பலம் பெருகிவிடும், செல்வாக்கு உயர்ந்துவிடும், வசதிகள் கூடி வரும். அவளுக்கும் அத்தனையும் பொழியப்படும் என்று தெரிந்திருந்தும் அவள் ஒரு தப்பு செய்துவிட்டாள். அவள் குடியிருந்த பகுதியில் வாடகை நூலகத்திற்கு அடிக்கடி போய் வரும்போது அவள் ரசனை அறிந்து புத்தகங்கள் எடுத்து தர ஆரம்பித்த கேசவ் பால் அவள் ஈர்க்கப்பட்டு விட்டாள். கேசவ் ஒரு சாதாரண நூலகன். வாடகை நூலகம் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானம்தான் அவனுடைய வாழ்க்கைக்கான பிடிசோறு. ஆனாலும் அவனுடைய கம்பீரம், அணுகுமுறை எல்லாம் அவளை அசைத்து விட்டன, மிகவும் கவர்ந்து விட்டன. அவனோடு பேசி கொண்டிருந்தாலே பொழுது சுகமாய் இருந்தது. அவனுடன் பீச் போன போது மகிழ்ச்சியாக இருந்தது. அவனோடு சினிமா போன போது ஜாலியாய் இருந்தது.
அந்த குதூகல சந்தோஷ குஷியில் அனந்தராமின் ஆபத்தான கோபம் பற்றி மறந்து போனது. அவனுக்கு கோபம் வந்தால் எச்சரிப்பான், எச்சரிக்கை வந்தால் அதற்கு புறம் ஒரு தடவை கூட தவறு செய்யாமல் முழுக்க முழுக்க அவனுடைய அடிமையாய் காட்டிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருந்தாள். இன்றைக்கு அவனிடமிருந்து ஃபோன் வந்திருந்தது, வர சொல்லி. கேஷவ் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்த போதிலும் அந்த சந்திப்பை தவிர்த்துவிட்டு அவள் அனந்தராமை தேடி வந்திருந்தது அவன் பேரில் இருந்த அதீத பயம் காரணமாகத்தான். அவன் வந்தவுடன் என்ன கேட்பான் என்று அவளுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் கட்டிகள் எடுத்து வைத்தாள். குளிர்ந்த சோடா பாட்டில்களை எடுத்து டீப்பாயில் வைத்தாள். கேபினெட் திறந்து அனந்தராமிற்கு பிடித்தமான விஸ்கி பாட்டிலை எடுத்து வைத்தாள். கூந்தலை தளர வாரிக்கொண்டாள். பர்ஃப்யூமை உடம்பில் அங்கங்கே விசிறிக்கொண்டாள். ரெக்கார்டரில் அவனுக்கு பிடித்தமான பாப் இசையை அடக்கி ஓடவிட்டாள். கட்டிலில் உயிலாக உட்கார்ந்து அனந்தராமிற்காக காத்திருந்தாள். வெளியிலிருந்து பார்த்ததை விட நகைக்கடை உள்ளே மிக பெரியதாக இருந்தது. தேவகி தன் நைந்து போன கொலுசை எடுத்துக்கொண்டு 2-3 கவுண்டரில் விசாரித்துவிட்டு மெல்ல கூட்டத்தில் கலந்தாள். ரேஷன் கடையில்தான் அவள் கூட்டங்களை பார்த்து இருக்கிறாள். 1 கிராம் 800ம் 900ம் விற்கிற நகைக்கடையில் கூட இவ்வளவு கூட்டம் இருக்க முடியுமா? அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை பேரிடம் பணம் குவிந்து கிடக்கிறது. கவுண்டரில் சிகப்பு திருமண் இட்ட இளைஞர்கள் தெலுங்கில் உரையாடி கொண்டு நகைகளை எடுத்து காட்டுவதை கவனித்தாள். வெல்வெட் துணி வைத்த பெட்டிகளில் வரிசை வரிசையாக மோதிரங்கள், தோடுகள், சங்கிலிகள், டாலர்கள். இளைஞர்கள் எடுத்து காட்டும் வேகம் அவளுக்கு வியப்பாக இருந்தது. எவ்வளவு அலட்சியமாக இத்தனை தங்கத்தையும் கையாள்கிறார்கள்! இவ்வளவு நகைகள் ஒரு சமயத்தில் கவுண்டரில் புரள்கின்றனவே, இதில் 1-2 குறைந்து போனால் எப்படி கண்டுபிடிப்பார்கள்? சில சமயம் நகைகள் வெவ்வேறு கவுண்டர்களுக்கு பயணம் செய்தன. இதற்கெல்லாம் கணக்கு இருக்குமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. கவுண்டர்களின் அமைப்பையும் விற்பனை முறையையும் அவள் சற்று நேரம் கவனித்தாள், திட்டமிட்டாள். வளையல்கள் விற்கும் கவுண்டரில் போய் கூட்டத்திற்கு குறுக்கே முண்டியெடுத்து நின்றாள். மிஷின் கட் வளையல் இருக்கிறதா? எங்கே டிசைன் காட்டுங்கள். 12 ஜோடி வளையல்கள் அவளிடம் நீட்டப்பட்டன. அதை வாங்கி வளையல்களை புரட்டினாள். 2ஐ அணிந்து பார்த்து கலற்றினாள். வேறு 2ஐ எடை போட சொல்லி விலை விவரம் விசாரித்தாள். முடிவெடுக்க முடியாதவள் போல் 2 ஜோடி வளையல்களை வைத்து இதுவா அதுவா என்ற குழப்பம் முகத்தில் காட்டினாள். ஒரு ஜோடியை கையில் அணிந்து அழகு பார்த்து மற்றதை மறுபடியும் பில் போட சொல்லி அவள் குழப்பியதில் கவுண்டர் இளைஞன் தடுமாறினான். விலை விவரம் சொன்னபோது 2000 குறைவாக இருக்கிறது, போய் எடுத்து வருகிறேன் என்று கிளம்பினாள். சரியான சாவு கிராக்கி என்று அவன் முணுமுணுத்து வளையல்களை வெல்வெட் டப்பாவில் பழையபடி அமைத்தபோதுதான் ஒரு ஜோடி வளையல்கள் குறைவதை கவனித்தான். அவள் கடைசியாக கையில் அணிந்து பார்த்த 2 வளையல்களை அவள் கலற்றவில்லை என்பது உரைத்து, ஏய் அவளை பிடி என்று கத்தி அது கூட்டத்தில் யார் என்று புரியாமல் குழப்பப்பட்டு செய்தி ஒளிபரப்பாகி முடிகையில் தேவகி கதவை தாண்டி விட்டாள். அந்த சிவப்பு புடவைக்காரியை பிடி என்ற குரல் அவள் காதுகளிலும் விழுந்தது. பரபரப்பாக நடைபாதையில் இருந்த கூட்டத்தில் கலந்து சப்வேயில் பாய்ந்து இறங்கிவிட்டாள். பின்னால் கூச்சலாக குரல் கேட்டு திரும்பினாள். நகை கடையின் வாட்ச்மேன் சீருடை அணிந்த கதவு திறக்கும் சிப்பந்தி. தேவகி சரையில் என்று இடதுபுறம் சப்வே முடிவில் ஏறி நடைபாதை கடைகளை தாண்டி குறுக்கில் இருந்த சந்தில் புகுந்தாள். இருட்டு துவங்கி இருந்தது. கால்கள் துரத்தும் சத்தம் கேட்டது. அந்த சந்திலிருந்து வெட்டி பிரியும் இன்னொரு தெருவிற்குள் புகுந்தாள். பிளாட்பாரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் உடம்பின் பின்னே அவசரமாக மறைந்து நின்றாள். கடை சிப்பந்தியின் உருவம் தெருமுனையில் தெரிந்தது. அங்கிருந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரனிடம் அவன் விசாரிப்பது தெரிந்தது. விசாரணையில் உருப்படியான தகவல் கிடைக்காதவன் போல தெருவின் இடதும் வலதும் கண்களால் அழுத்தமாக மேய்ந்து கொண்டு அவன் முன்னேறலானான். இப்போது மரத்தின் பின்னாலிருந்து தேவகி வெளிப்பட்டால் நிச்சயம் அவன் கண்களில் மாட்டிவிடுவாள். நகராமல் அங்கேயே இருந்தால் அவன் நெருங்கி வந்ததும் கண்டுபிடித்து விடுவான். தேவகியின் உடல் குப்பென்று வியர்த்துவிட்டது, நடுங்கியது. மூளையில் மாட்டிய எலி போல கண்கள் தப்பிக்க வழி தேடி இங்கும் அங்கும் அலைந்தன. அப்போதுதான் அந்த வீட்டை கவனித்தாள். அவள் ஒளிந்திருந்த மரத்திற்கு நேர்பின்னே இருந்த வீடு. காம்பவுண்ட் சுவர் ஓரிடத்தில் இடிந்து ஒரு ஆள் நுழைகிற அளவு பிளவு இருந்தது. அந்த பிளவு வழியே யாரும் வரக்கூடாது என்று எப்போதோ மரித்து போட்ட முள் செடிகள் காய்ந்து சுருங்கி அடங்கியிருந்தன. வேறு வழியில்லை. தேவகி அந்த செடிகளை நகர்த்தி சற்றென்று அந்த காம்பவுண்டில் நுழைந்து விட்டாள். கட்டுப்பாடில்லாமல் வளர்ந்திருந்த புல்லை மிதித்து நிழலோடு விடுவிடுவென்று நடந்து வீட்டின் பின்புறம் சுவர் அருகே ஒண்டிக் கொண்டாள். நகை கடையிலிருந்து 1-2 சிப்பந்திகளும் அதே தெருவிற்கு தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள். இங்கே எங்கேயோதான் அந்த திருடி ஒளிந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் உறக்க முணுமுணுத்தது அவள் காதுகளில் விழுந்தது. இப்போதைக்கு அந்த தெருவிற்குள் நுழைய முடியாது. அவள் இருதையும் பலக் பலக் என்று அடித்து இதுவரை இப்படி மாட்டியதே இல்லை. என்ன செய்வார்கள்?
அடித்து பின்னுவார்களா? தோல் உரித்து கிழிப்பார்களா? ரத்தம் வர மண்ணில் புரட்டி எடுப்பார்களா? நினைக்க நினைக்க அவளுக்குள் அச்சம் ஊறியது. சுவரை இன்னும் அழுத்திய போது வலது தோள் கதவில் பட்டு கதவு பளிச்சென்று திறந்தது. திடுக்கிட்டாள். வீட்டின் பின்புற கதவு தாளிடப்படாமல் இருக்கிறது. திறந்து வைத்திருக்கிறது. ஏன்? அவளுக்காகத்தானா? மெல்ல அந்த கதவு வழியே உள்ளே நுழைந்தாள். சிறு வராண்டா, பாத்ரூம், டாய்லெட், வராண்டா முடிவில் கதவு. கதவு தாண்டியதும் ஹால். ஹாலிலிருந்து பிரியும் இன்னொரு கதவு. ஒரு பெட்ரூம் கட்டில், அதில் ஒயிலாக ஒரு பெண். தேவகி ஆச்சரியமானாள். என்ன தைரியம்? கதவை திறந்து போட்டுவிட்டு இப்படி ஹாயாக இந்த பெண் உட்கார்ந்து இருக்கிறாளே. யாராவது திருடன் வந்தால்? அந்த நினைப்பே தேவகியின் உதடுகளில் புன்னகை கொண்டு வந்தது. திருடன்? அவள் மட்டும் என்ன, திருடி. பழையபடி ஒதுங்கி திரும்பலாம் என்று அவள் நினைத்த நேரத்தில் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த பெண் பரபரப்பாக எழுந்து வாசலுக்கு ஓடினாள். கதவு திறக்க பெட்ரூமில் டீப்பாயின் மீது இருந்த வாட்ச் மின்னியது. அதன் அருகே இருந்த லேடீஸ் பர்ஸ் கூப்பிட்டது. ஒரு கணம் உள்ளே தாவி அந்த பர்ஸையும் வாட்சையும் அள்ளிக்கொண்டு பின் கதவு வழியே பறந்து விடலாம் என்று தேவகி முடிவு செய்தாள். சரேல் என்று பெட்ரூமில் நுழைந்தாள். வாட்சை எடுக்க போன போது காலடி சத்தம் சமீபித்து விட்டது. நேரே பெட்ரூம் தானா என்று அந்த பெண் கொஞ்சலாக கேட்டது தேவகியின் காதில் ஆசிடாக இறங்கியது. மாட்டப் போகிறேன். இன்றைக்கு ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியங்களாக செய்து கொண்டிருக்கிறேன்? அரை கணம் தாமதித்தால் கூட மாட்டி விடுவோம் என்ற அச்சம் அவளை சரேல் என்று செலுத்தியது. கட்டிலுக்கடியில் பாய்ந்து ஒளிந்தாள். அவள் கால் விரல்களை உள்ளே இழுத்து கொண்டு 2 வினாடிகள் கூட ஆகியிருக்காது. அவர்கள் அந்த ரூமிற்குள் நுழைந்தார்கள். அந்த பெண்ணின் வசீகரம் தேவகியை அசத்தியது. உயரம் குறைவாக இருந்த போதிலும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது இந்த பெண்! அந்த இளைஞன் முகத்தில் காதல் இல்லை, காமம் கூட இல்லை. ஏதோ ஒரு விதமான இறுக்கம்தான் இருந்தது. உதடுகள் வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருந்தனவே தவிர கண்களில் நட்பு இல்லை. தேவகி மூச்சை அடக்கி பிடித்தபடி அவர்களையே கவனித்தாள். அத்தியாயம் 5. அனந்தராம் தன் விரல்களால் சிந்தாமணியின் கன்னங்களை வருடினான். முகவாயை பிடித்து நிமிர்த்தினான். அவள் கண்களில் ஒரு ஏக்க எதிர்பார்ப்பு. பன்றி நாயே, இந்த கண்கள் தானே இன்னொரு கயவனையும் பார்த்தது? இந்த உதடுகள் அவனிடமும் எச்சில் பட்டவை தானே? இந்த கழுத்தை அவனும் முகர்ந்திருப்பான் தானே? இந்த உடம்பு அவனிடமும் விலை பேசப்பட்டது தானே? சிந்தாமணி உதடுகளை குவித்து கனவுடன் நிமிர்ந்தாள். அவள் கழுத்தை காதலுடன் பற்றி இருந்த அவனுடைய கை மெல்ல நகர்ந்து கட்டை விரல் அவளுடைய தொண்டைக்குழியில் பதிந்தது. அழுத்தியது. அவள் திகிலோடு அவனை பார்த்தாள். அவள் விழிகளில் கனவு அகன்று கிளி. யூ பிச், இரட்டை நாடகமா ஆடுகிறாய்? அவன் பற்களினுடனே பேசினான். அப்படியே அவளை தள்ளினான். அவன் பின்னங்கால்கள் கட்டில் விளிம்பில் மோதி திடீர் நிறுத்தத்திற்கு வர அப்படியே மல்லாழ்ந்தாள். கிளிக்! அவனுடைய கையில் கூர்மையான கத்தி. கத்தியின் நுனி அவள் கன்னத்தில் கோடு இழுத்தது. சிந்தாமணி அலற வாயை திறந்தாள். இடது கை அவள் வாயை பொத்தி அழுத்த அவள் கழுத்தில் கத்தி பதித்தான் அனந்தராம். மரண பயம் சிந்தாமணிக்கு புது சக்தி கொடுத்தது. முழங்கால் உயர்த்தி அவன் தொடைகளுக்கு நடுவில் செலுத்தினாள். அனந்தராம் அம்மா என்றான். வழியில் அவன் உடல் தன்னிச்சையாக சுருண்டது. சிந்தாமணி அவனை உந்தி தள்ளி எழுந்தாள். ஓடினாள். அவன் கால் நீட்டி அவளை தடுத்தான். புரண்டு இரத்த களரியாய் விழுந்தாள். கட்டிலுக்கு கீழே அவள் பார்வை புரண்டது. அங்கே தேவகியை பார்த்ததும் அவள் கண்கள் விரிந்தன. யார் இங்கே? ஆனால் யோசிக்க அவளுக்கு அவகாசம் இல்லை. தேவகி எப்போதும் தன்னிடம் மிக சிறிய கத்தி வைத்திருப்பாள். திருட்டு தொழிலுக்கு அது தேவை என்பது அவள் எண்ணம். இதுவரை உபயோகிக்க வேண்டிய அவசியம் வந்ததே இல்லை. ஆனால் என்றைக்காவது அவளை எல்லோரும் சூழ்ந்து மடக்கினால் அந்த கத்தி காண்பித்து வழி பண்ணி தப்பித்து விடலாம் என்பது அவள் திட்டம். கீழே விழுந்த சிந்தாமணியின் முகத்திலிருந்து ரத்தம் கொட்டுவதை பார்த்ததும் தேவகி பெண்ணுக்கு பெண் விதிக்கப்படாத விதியின் பொருட்டு சட்டென்று தன்னிடமிருந்த கத்தியை அவள் பால் தள்ளினாள். சிந்தாமணி ஏன் என்ன என்று கேட்கும் நிலையில் இல்லை. அந்த கத்தியை அள்ளினாள். அதற்குள் அனந்தராம் சுதாரித்து எழுந்திருந்தான். அவன் முகத்தில் அதீத வலியும் கோபமும் ஆத்திரமும் அத்தனையும் தாண்டி அளவிட முடியாத காழ்ப்பும் பெருகி வழிந்தன. தன் கத்தியுடன் அவள் மீது பாய்ந்தான். சிந்தாமணி தன் கத்தியை அவனை நோக்கி இழுத்தாள். அவனுடைய கன்னத்தில் கத்தி அழுத்தமாக கோடிட்டு இழுத்தது. சிந்தாமணி பதட்டத்துடன் அவன் நெஞ்சில் கத்தியை பாய்ச்ச முற்பட்ட போது மிருக பலத்துடன் அனந்தராம் அவள் மணிக்கட்டை பற்றினான், புரட்டினான். மஜக் என்ற சத்தம் எலும்பு முறிந்தது. சிந்தாமணி அலற ஆரம்பிக்கும் முன் அவனுடைய கத்தி அவள் நெஞ்சு குழியில் செருகி மீண்டது. சிந்தாமணி அறுபட்ட ஆடு போல தலை தொய்ந்து சரிந்தாள். ரத்தம் ரத்தம் ரத்தம். தேவகி தன் கையால் வாயை அப்படியே இறுக பொத்தினாள். அவள் கண்கள் வெளியே தெரித்து விடும் போல் இருந்தது. இதயம் மார்பு கூண்டுக்கு வெளியே குதிக்க தயாராக இருந்தது. நெஞ்சை பீதி அடைத்தது. வயிற்றை புரட்டி கபாலத்தின் உள்ளே போய் மோதியது.
எப்படி அலறாமல் இருந்தாள் என்று அவளுக்கே அந்த கணம் புரியவில்லை. சிந்தாமணியின் மீது மண்டியிட்டிருந்த அனந்தராமை வெளிச்சத்தில் இப்போது அவளால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவனுடைய இடது கன்னத்தில் ஆழமான வெட்டிலிருந்து ரத்தம் பொங்கி வழிந்தது. அது தரையில் சொட்டும் முன் அவன் கைக்குட்டை வைத்து அங்கே அழுத்தி கொண்டான். அவன் 10 டிகிரி திரும்பினாலும் அவனுடைய பார்வையில் தேவகி பட்டுவிடுவாள். அப்படியே நெஞ்சை பிடித்து அவள் ஒடுங்கினாள். அனந்தராம் சிந்தாமணியின் கையிலிருந்து தன்னை தாக்கிய கத்தியை பிடுங்கினான். பாக்கெட்டில் செருகினான். சிந்தாமணியை அருவருப்புடன் பார்த்தான். எச்சிலை அவள் முகத்தில் உமிழ போய் கடைசி தருணத்தில் அதை தடுத்து கொண்டான். அவனை பற்றிய எந்த தடயமும் அங்கே விட்டு போக அவன் தயாராக இல்லை. மெல்ல எழுந்தான். வலது காலை உயர்த்தி மிக ஓங்கி செத்துப்போன சிந்தாமணியின் நெஞ்சில் உதைத்தான். தாசிக்கு பிறந்தவளே, செத்துப்போ! சிந்தாமணியின் உடம்பு நசுங்கியது. அனந்தராம் அந்த அறையிலிருந்து தடுமாறி வெளிப்பட்டு வெளியேறி கதவை சாத்தும் ஒலி கேட்டதும் தேவகி திகிலுடன் புரண்டு கட்டிலுக்கு வெளியே வந்தாள். சிந்தாமணியின் இன்னொரு முறை பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. விழுந்துவிடக்கூடாதே என்று சுவரை பற்றியபடி மெல்ல நடந்து வெளியே வந்தாள். பின் கதவு திறந்து தோட்டத்தில் பிரவேசித்தாள். கால்களில் வேகம் கூடியது. நகை கடையிலிருந்து வந்த ஆட்கள் இருக்கிறார்களா போய்விட்டார்களா என்றெல்லாம் பார்க்க அவளுக்கு தோன்றவில்லை. காம்பவுண்ட் சுவரின் பிளவினூடே வெளிப்பட்டு அந்த தெருவில் வேகமாக ஓடி திரும்பி சந்தில் நுழைந்து பெரிய கடை வீதி அடைந்து நின்றபோது அவள் மூச்சு ஹா என்று பெருகி கொண்டிருந்தது. நகை கடையின் வாசலில் சிறு கூட்டம் கலையும் தருவாயில் இருந்தது. அவளை துரத்தி வந்தவர்களின் தலைகள் தென்பட்டன. அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. இங்கே நிற்பது ஆபத்து. ஆட்டோ ஒன்றை நிறுத்தி அவசரமாக ஏறினாள். டிரைவர் அவள் முகத்து பதற்றத்தை பார்த்துவிடக்கூடாது என்று அவசரம். தன் முகவரி சொன்னால். சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து மார்பு கணக்க கணக்க மூச்சு வாங்கலானாள். அவள் ஏரியாவை அடைந்து தெரு முனையிலேயே ஆட்டோவிலிருந்து இறங்கிய போதுதான் கவனித்தாள். அவளுடைய பர்ஸ். ஐயோ, பர்ஸ் எங்கே? கொலுசும் கொஞ்சம் பணமும் வைத்திருந்த ஹேண்ட்பேக், அதை எங்கே தவறவிட்டாள்? கட்டிலுக்கடியில் ஒளிந்திருந்த போது அதை தரையில் வைத்துவிட்டு அவள் வாய் பொத்தினாளே. ஐயோ, அதை எடுத்துக்கொள்ள மறந்து விட்டாளே. குப்பென்று உச்சி மண்டையை கிளி தாக்கியது. போய் எடுத்து வரலாமா? முட்டாள், உனக்கென்ன மூளை நசுங்கி போய்விட்டதா? அந்த வீட்டிற்கு மறுபடியும் போய் யாராவது நுழைவார்களா? போலீஸ் வருவதற்குள் அதை எடுத்துவிட வேண்டும் என்று போக போலீஸ் தயாராய் காத்திருந்து அவளை மடக்கிவிட்டாள். நினைப்பே உடலை உதறியது. என்னம்மா, துட்டு தரத்துக்கா இத்தனை யோசனை? ஆட்டோக்காரன் அதட்டினான். மறுபடியும் ஆட்டோவில் ஏறினாள். வழக்கமாய் அவள் திருட்டு பொருட்களை விற்கும் கடைக்கு வந்து இறங்கி கொண்டாள். கடைக்காரனிடம் கடன் வாங்கி ஆட்டோவை அனுப்பிவிட்டு தொய்ந்த கால்களுடன் தன் வீடு நடந்தாள். பர்சில் என்னென்ன இருக்கும் யோசித்தாள். கொஞ்சம் பணம், அந்த வெள்ளி கொலுசு, சில பஸ் டிக்கெட்டுகள், ஒரு லிப்ஸ்டிக், சில சேஃப்டி பின்கள், அன்பு காப்பகத்திலிருந்து ஆண்டு விழாவிற்கு வர சொல்லி அழைப்பிதழ், கொஞ்சம் சில்லறை, ஒரு சீப்பு, ஒரு கைக்குட்டை. இரு ஆண்டு விழா அழைப்பிதழ், அதில் உன் அட்ரஸ் இருக்கிறதே. கொட்டை எழுத்துகளில் உன் முழு முகவரி இருக்கிறதே. தேவகி குறுக்கில் கிளிப்பட்டவள் போல் உணர்ந்தாள். கையில் குலுங்கிய வளையல்களின் மீது ஆத்திரமாக வந்தது. இதற்கு ஆசைப்பட்டுதானே? ஐயோ, இப்போது என்ன செய்வது? எந்த வினாடியும் போலீஸ் அவளை தேடி வரலாம். அவள் உடனே இப்போது இருக்கும் வீட்டை காலி பண்ணியாக வேண்டும். பாய்ச்சலாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அத்தியாயம் 6. அனந்த், என்ன ஆயிற்று உனக்கு? நண்பர்கள் பதறினார்கள். நத்திங் என்றான் அனந்தராம். இடது கன்னத்தில் போடப்பட்டிருந்த பேண்டேஜை தொட்டு. ஏதாவது தகராறா? ஆமாம், அந்த தாசி மகள் கையில் கத்தி வைத்திருந்தால் கீறிவிட்டாள். ராட்சசி. ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட அங்கே சிந்தாமல் வெளியே வந்துவிட்டேன். அனந்த், அப்போதே சொன்னேன் நீ போக வேண்டாம் என்று. ஒன்றும் ஆகிவிடவில்லை. வேறு யார் போயிருந்தாலும் எனக்கு திருப்தி வந்திருக்காது. என் கையாலேயே அவளை துண்டம் போட்டபோது கிடைத்த மகிழ்ச்சி வேறு எப்படியும் கிடைத்திருக்காது. என்ன, கன்னத்தில் ஒரு வெட்டு. நம் டாக்டரிடம் போனேன். 8 தையல் போட்டார். பேண்டேஜ் கட்டினார். உன் அண்ணனுக்கு தெரிந்தால் ஆபத்துதான். என் முகத்தை ஏன் அவரிடம் காட்டுகிறேன்? அனந்தராம் புன்னகைக்க முயன்றான். தையல் கன்னத்தை இழுத்தது. உதடுகள் முழுமையாக திறக்காமல் கோணலான புன்னகை அவனிடமிருந்து வெளிப்பட்டது. உன்னை யாரும் பார்க்கவில்லையே. காரை தெரு முனையிலேயே நிறுத்தியிருந்தேன். இருட்டோடு நடந்து காம்பவுண்ட் சுவரில் இருந்த பிளவு வழியே நுழைந்தேன். மறுபடியும் வெளியே வந்தபோதும் இருட்டில் கலந்து நடந்தேன். யாரும் என்னை பார்க்கவில்லை. பயப்படாதீர்கள், என்னை சம்பந்தப்படுத்தும் எதுவும் அந்த வீட்டில் இல்லை. எனக்கென்னவோ நடந்ததையெல்லாம் நீ உன் அண்ணனிடம் முன்கூட்டியே சொல்லி விடுவது நல்லது என்று தோன்றுகிறது. சும்மா இருடா. எப்போது எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம சோமபானத்தை எடு. நண்பர்கள் முழு திருப்தி இல்லாமல், ஆனால் அதே சமயம் அனந்தராமை அதற்கு மேல் எதிர்க்கவும் துணிச்சல் இல்லாமல் அவன் கேட்ட விஸ்கி பாட்டிலை திறந்தார்கள்.
அந்த இளைஞன் ஒரு கையில் பெட்டியும் இன்னொரு கையில் முகவரி சீட்டுமாக அந்த வீட்டின் வாசலில் தயங்கி நின்றான். 30 நிமிடமாக அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி வந்தாயிற்று. அவன் மாமா வீடு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த வீட்டில் இருப்பவர்களுக்காவது சரியான வழி தெரிகிறதா பார்ப்போம். அவன் அத்தனை வீடுகளை விட்டுவிட்டு குறிப்பிட்டு அந்த வீட்டை தேர்ந்தெடுத்தது அவன் விதி என்றுதான் சொல்ல வேண்டும். கேட் திறந்து நுழைந்தான். காலிங் பெல் அழுத்தினான். ஏன் ஒலியே கேட்கவில்லை? கதவை தட்டினான். கதவு தானாக திறந்து கொண்டது. சார், சார். உள்ளே இருந்து பதிலே இல்லை. கதவை திறந்து போட்டு என்னதான் பண்ணுகிறார்கள் உள்ளே? ஹால் திரை காற்றில் பறந்தபோது அவன் பார்த்த காட்சி அவனுக்கு புரியவில்லை. பெட்ரூம் வாசலில் இருந்து ஹால் தரையில் திட்டு திட்டாக ஏதோ சிவப்பாக, என்ன அது? நுழைந்தான். ஹாலிற்குள்ளும் ஆட்கள் இல்லை. பெட்ரூம் வாசலை நெருங்கி எட்டி பார்த்தான். உறைந்தான். கால்கள் முதுகில் உதைக்க தபதபவென்று வெளியே ஓடி வந்தான். போலீஸ் ஜீப் பிரேக் அடித்தது. சீருடை அணிந்தவர்கள் இறங்கி கேட்டிற்குள் நுழைந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் வேகமாக வெளியே வந்தார். இன்ஸ்பெக்டருக்கு உடனே சொல்லவில்லை என்றால் லோலோ என்று கத்துவார். எங்கே அந்த ஆள்? கான்ஸ்டபிள் நெருங்கி வந்து, ஏசுதாஸ் கச்சேரிக்கு நான் தான் சார் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன் என்றார். எந்த சபா? கான்ஸ்டபிள் சொன்னார். எந்த வரிசை என்று கூட பார்த்த ஞாபகம் இருக்கிறது சார். போயா, அந்த ஆளை உடனே அழைத்து வா. யோ, இங்கே என்னையா வேடிக்கை? போலீஸ் தலை பார்த்ததும் அக்கம் பக்கத்து தெருக்களில் இருந்தெல்லாம் ஆட்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். விஸ்வஜித் சந்தியாவின் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து மடியில் அழுத்தியிருந்தான். 2 பாடல்களுக்கு இடையிலான மெல்லிய இடைவெளியில் வாத்தியங்கள் சுருதி சேர்த்து கொண்டிருந்தன. நேஷனல் அவார்டு வாங்கிய மலையாள படத்திலிருந்து அவார்டு வாங்கி தந்த பாடல் என்று அறிவிப்பு செய்துவிட்டு மைக் கனைத்தது. ஏசுதாஸ் ஹம்மிங் ஆரம்பித்த போது அந்த வரிசையின் கடைசியில் கான்ஸ்டபிளை பார்த்தான் விஸ்வஜித். இவர் எதற்காக இங்கே? அவனை பார்த்ததும் அவர் எழுந்து வாருங்கள் என்று சைகை செய்து கூப்பிட்டார். சந்தியா, ஸ்டேஷனிலிருந்து ஆள் வந்திருக்கிறது. 1 மினிட். நோ. சந்தியா கான்ஸ்டபிளை கால்புடன் பார்த்தால், விசு, நீங்கள் பாதியில் போகக்கூடாது. ஏசுதாஸின் பாடல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்களில் கனமான சூடு பிடிக்க தொடங்கி இருந்தது. அவர்கள் உரையாடலை பக்கத்து இருக்கை ஆசாமிகள் ச்சு என்று ஆட்சேபித்தார்கள். விஸ்வஜித் சந்தியாவை கையமர்த்திவிட்டு கண்களால் கெஞ்சிவிட்டு எழுந்தான். டெனிம் பேண்ட், ஸ்போர்ட்ஸ் பனியன், ஃபியூமா ஷூக்கள். விஸ்வஜித் மாபெரும் கம்பீரமாய் விரிந்த தோள்களும் ஒட்டிய வயிறுமாக நடந்தபோது அத்தனை கண்களும் ஒரு கணம் அவனை மொய்த்து திரும்பின. விஸ்வஜித் கடைசி இருக்கை தாண்டி கான்ஸ்டபிளின் தோளில் கை வைத்து அவரை கதவு நோக்கி நகர்த்தி கொண்டே, என்ன விஷயம் என்றான் சற்றே கடுப்பாக. அவன் நெற்றி சுருக்கத்திலும் கண்களின் உஷ்ணத்திலும் அதை உணர்ந்த கான்ஸ்டபிள் எச்சில் கூட்டி விழுங்கினார். காதலியுடன் இருந்திருந்து ஒரு மாலை செலவு செய்ய திட்டமிட்டு இருந்தவனை கொஞ்சம் கூட கண்ணியமில்லாமல் தொந்தரவு செய்வது அவருக்கும் சம்மதமாயில்லை. ஆனால், நம்ம ஏரியாவில் ஒரு மர்டர் சார். ஒரே இரத்த கலரியாக இருக்கிறது ரூம். எஸ்ஐ உங்களிடம் உடனே சொல்ல வேண்டும் என்றார். அதனால்தான். எனது மர்டரா? யார்? விஸ்வஜித் 1, 2 பேட்டை ரவுடிகளின் பெயர்கள் சொன்னான். கோஷ்டி சண்டையில் இருக்கும் என்று நினைத்தது தவறு என்று கான்ஸ்டபிள் பதிலிலிருந்து புரிந்தது. முன்னே பின்னே பார்க்காத பெண் சார். அக்கம்பக்கத்தில் கூட யாருக்கும் சரியாக விவரம் தெரியவில்லை. நீங்கள் கச்சேரி முடிந்து வருவதாய் இருந்தால் எதையும் கலைக்காமல் காத்திருப்போம். கான்ஸ்டபிள் தயக்கத்துடன் இழுத்தார். கச்சேரியா? அது கிடக்கட்டும், போகலாம். சார், அந்த பெண்? எந்த பெண்? உங்களோட கச்சேரிக்கு வந்திருக்கிற பெண்? எஸ். போகிற வழியில் அவளை ஹாஸ்டலில் டிராப் செய்ய வேண்டும். ஜீப்பில் தானே வந்தீர்கள்? ஆமாம் சார். சந்தியாவை சைகை செய்து வெளியே கூப்பிட்டான். விஷயம் சொன்னான். தரையில் கால் உதைத்து கோபம் காட்டினாள். கல்யாண தினத்தன்று கூட மர்டர் ரேப் என்று உங்களை இழுத்து போகப் போகிறார்கள் பாருங்கள் என்று வெடித்தார். இதோ பார், உனக்கு ஆசை இருந்தால் முழு கச்சேரியும் இருந்து விட்டு போ. நான் போக வேண்டிய எமர்ஜென்சி. விஸ்வஜித்தின் குரலில் திடீரென்று காதல் அற்றுப்போய் காவல்துறையின் கடமை தொனித்தது. சந்தியா முகத்தில் கோபம் காண்பித்து, தனியாக திரும்பி போவதற்கா சேர்ந்து வந்தோம்? நீங்கள் இல்லாமல் எனக்கு மட்டும் ஏசுதாஸ் எதற்கு? கிளம்புங்கள் என்றாள். ஜீப்பை நோக்கி அவர்கள் விரைந்தார்கள். அத்தியாயம் 7. விஸ்வஜித் ஜீப்பிலிருந்து இறங்கினான். கூட்டத்தை முறைத்தான். வீட்டிற்கு போய் தன் சீருடை அணிந்து வர அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. ஸ்போர்ட்ஸ் பனியனில் அவனை இன்ஸ்பெக்டர் என்று யாரும் யூகிக்கவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடித்தார். விஸ்வஜித் அவரிடமிருந்து லத்தி வாங்கி அதன் முனையால் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தான். ஹாலிற்குள் நுழைந்ததுமே சாவின் வாசனை தெரிந்தது. பெட்ரூமிலிருந்து திரண்டு ஹாலுக்குள் பிரவேசிக்க முனைந்த ரத்தம் அவன் வயிற்றை குமட்டியது. எட்டி பார்த்தான். குரூரமான மரணம். இன்னும் எதையும் தொடவில்லை சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ஒழுங்கான பள்ளி மாணவன் போல. விஸ்வஜித் பெட்ரூமிற்குள் நுனி கால்களால் நுழைந்தான். போராட்டம் நடந்ததற்கான அறிகுறிகள் தெரிந்தன. படுக்கை கலைந்து இருந்தது. நாற்காலி கவிழ்ந்திருந்தது. சுவரில் இரத்தக்கரை இருந்தது. வலுவானவனுடன் போராடி தோற்று இருக்கிறாள். விஸ்வஜித் ஒவ்வொரு அங்குலமாக கண் ஓட்டிய போது கட்டிலுக்கடியில் அந்த ஹேண்ட்பேக் தென்பட்டது.
இறந்தவளுடையதாக இருக்க வேண்டும். கட்டிலை சுற்றி கொண்டு போய் எடுத்தான். கைக்குட்டையால் ஜிப் திறந்தான். பேப்பர் விரித்து அதில் இருந்ததையெல்லாம் கவிழ்த்தான். சப் இன்ஸ்பெக்டர் புதிதாய் வேலையில் சேர்ந்தவர் என்பதால் எதையும் தொடாமல் எதிலும் குறுக்கிடாமல் எல்லாவற்றையும் கவனத்துடன் ஆழமாக பார்த்து தனக்குள் செய்திகள் சேகரித்து கொண்டிருந்தார். விஸ்வஜித் தனக்கு முன்னே விழுந்த அந்த பொருட்களை கவனித்தான். 47 ரூபாய், 5 ரூபாய் 50 காசுகள், நாணயங்களாகி நசுங்கிய வெள்ளி கொலுசு, மடித்த பஸ் டிக்கெட்டுகள், கரைந்து போன ஒரு லிப்ஸ்டிக், 4 பற்கள் உதிர்ந்த சீப்பு, அழுக்காய் ஒரு கைக்குட்டை, அப்புறம் ஓரம் நைந்து போன ஒரு நீல நிற அழைப்பிதழ். விஸ்வஜித் சப் இன்ஸ்பெக்டரை நிமிர்ந்து பார்த்தான். கேஸ் சுலபமாகிறது. இவள் பெயர் தேவகி. அட்ரஸ் கூட இருக்கிறது. பர்ஸை வைத்து பார்த்தால் கொஞ்சம் ஏழை என்று தோன்றுகிறது. ஆனால் அவள் கட்டியிருக்கும் புடவையை பார்த்தால் ரிச்சாக இருக்கிறது. காதில் இருக்கும் தோடுகள் மதிப்பு உள்ளவையாக தெரிகின்றன. இவ்வளவு அழுக்கான ஒரு கர்ச்சீப் வைத்திருக்கிறாளே என்று கொஞ்சம் ஷாக்காக கூட இருக்கிறது. விஸ்வஜித்தின் கண்களில் குழப்பம் தெரிந்தது. கொலை பற்றி தகவல் தந்தது யார்? ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்தது சார் என்று ஆரம்பித்தார் சப் இன்ஸ்பெக்டர். ஃபோன் பண்ணியவர் தன் பெயர் சொல்லவில்லை. ஏதோ அட்ரஸ் பற்றி விசாரிப்பதற்காக இந்த வீட்டிற்குள் நுழைந்தானாம். பிணத்தை பார்த்தவுடன் அலறி அடித்து கொண்டு வெளியே வந்து விட்டானாம். போலீஸ் வரும் வரை காத்திருந்தால் சாட்சி அது இது என்று நேரத்தை வீணடிப்பீர்கள் என்று தகவல் மட்டும் தருகிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். அக்கம்பக்கத்தில் விசாரித்தீர்களா என்று கேட்டுவிட்டு விஸ்வஜித் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தான். அவர் சற்றே குலைந்தார். ஆட்களை கூப்பிட்டு வைத்திருக்கிறேன் சார். நீங்கள் நேரில் பேச விரும்புவீர்கள் என்று தோன்றியது. அதனால் நான் அதிகம் கேட்டு அவர்களை குழப்பவில்லை. விஸ்வஜித் சில விஷயங்களை முதலில் தெளிவாக்கிக் கொள்ள விரும்பினான். எனவே விசாரணையில் இறங்கினான். உங்கள் பெயர்? பெயர் சொன்னவருக்கும் 45 வயது இருக்கலாம். அகலமான முகம், நீண்ட முகவாய், உள்ளடங்கிய கண்கள், சற்று பெண்மை கலந்த குரல். இந்த பெண்ணை பார்த்து இருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர். இந்த வீட்டில் எத்தனை நாட்களாக குடியிருக்கிறார்கள்? வீட்டை பார்த்தவுடன் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்ஸ்பெக்டர். இந்த வீட்டில் யாரும் குடித்தனம் இல்லை. பாதி நாட்கள் இந்த வீடு பூட்டியே இருக்கும். எப்போதாவது இந்த பெண் வருவாள். தெரு முனையிலேயே ஆட்டோவிலிருந்து இறங்கி நடந்து வருவாள். தன்னிடம் இருக்கும் சாவியால் திறந்து உள்ளே நுழைவாள். மறுநாள் காலையில் பார்த்தால் மறுபடியும் வீடு பூட்டியிருக்கும். இதுதான் வாடிக்கை. இது யாருடைய வீடு? மும்பையில் இருக்கிறார் ஓனர். ஆனால் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டது நான் தான். என்னிடம்தான் பொறுப்பு தந்திருக்கிறார். வாடகைக்கு யாரிடம் விட்டீர்கள்? புரோக்கர் மூலம் ஒரு ஆள் வந்தார். ஏதோ சினிமா கம்பெனிக்கு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வீடு வேண்டும் என்றார். நல்ல வாடகை தருவதாக சொன்னதும் கொடுத்தேன். மாதம் வாடகை? 12 மாதங்களுக்கு வாடகையை முன்பணமாக கொடுத்து விட்டான் அந்த ஆள். அந்த ஆளின் அட்ரஸ்? சினிமா கம்பெனியின் அட்ரஸை சாலி கிராமத்தில் 8வது தெருவிலோ என்னவோ இருந்தது. அந்த அட்ரஸ் கொடுங்கள். இந்த பெண் பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இப்படி வீட்டில் செத்துப்போவாள் என்று தெரிந்திருந்தால் வாடகைக்கு விட்டிருக்கவே மாட்டேன். இந்த வீட்டிற்கு வேலைக்காரர்கள் யாரும் கிடையாது. சினிமா டிஸ்கஷன் எதுவும் நடந்ததாகவும் தெரியவில்லை. இந்த பெண் வரும்போதும் யாரோ ஒரு ஆசாமி அவளை தேடி அவ்வப்போது அவள் இருக்கும் நேரத்தில் வருவான் என்று என் பெண்டாட்டி சொல்லுவாள். பெண்களுக்கு வம்புதானே வேலை. விஸ்வஜித் உடனே அந்த மனைவியை கூப்பிட்டு விட்டார். அந்த அம்மாள் நொடிக்கொரு தரம் நாவை வெளியே நீட்டி உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு பேசினாள். அந்த பையனை நான் சரியாக பார்த்ததில்லை. இருட்டின பிறகுதான் வருவான். 6 அடி உயரம் இருப்பான். எக்ஸசைஸ் செய்பவன் போல உடம்பு. கிறுகிறுவென்று இருட்டில் நடந்து உள்ளே நுழைவான். எப்பொழுது எழுந்து போகிறான் என்று தெரியாது. அந்த அம்மாளிடமிருந்து கூடுதலாக எந்த உருப்படியான தகவலும் கிடைக்கவில்லை. சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டான். ஆம்புலன்ஸ் வரும். லேபிலிருந்து ஆட்கள் வருவார்கள். அவர்களை கவனித்து இங்கே செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்களை செய்யுங்கள். நான் இந்த பெண்ணின் அட்ரஸிற்கு போய் ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன். ஜீப்பில் ஏறினான். ஜீப் சீறி புறப்பட்டது. தேவகிக்கு அழுகையாய் வந்தது. இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் என்று நினைப்பே துக்கமாய் இருந்தது. எப்போதோ சொற்பமான வாடகைக்கு பிடித்த சிறிய வீடு இனி ஒரு தடவை இந்த மாதிரி அமையாது. வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன தட்டுமுட்டான் சாமான்களையெல்லாம் அள்ளி எடுத்து போக இப்போது நேரம் கிடையாது. போட்டது போட்டபடி அவள் ஓடியாக வேண்டும். எதற்கு ஓட வேண்டும்? போலீஸ் வந்தால் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டு போவது. நீ என்ன கொலை செய்தாயா? உள்ளது உள்ளபடி என்றால் 2 வளையல்கள் திருடியதையும் சேர்த்தா? ஐயையோ, போலீஸ் ஸ்டேஷனருக்கு கொண்டு போனால் என்னென்னவோ செய்திகள் படித்திருந்தது. உடம்பை உதறி அடித்தது. முன் நசுங்கிய பழைய பெட்டியில் அவளுடைய நல்ல துணிகளையெல்லாம் எடுத்து வைத்தாள். அதை போன்றதொரு அவசரம் நேரும் என்பதற்காகவே சேமித்து வைத்த பணத்தை எடுத்துக்கொண்டாள். கையில் இருக்கும் புதிய வளையல்கள் எப்படியும் 7000 8000ஆவது கிடைக்க வழி செய்யும். போதும், எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று முடிவு செய்தாள். வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தாள். எங்கேக்கா, ஊருக்கு கிளம்புறீங்களா? குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். அவர்கள் வீட்டு வாசலில் நடமாடும் இஸ்திரி வண்டி வைத்திருப்பவனின் உதவி பையன்.
ம் என்று ஒற்றை எழுத்தில் பதில் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கினாள். எங்கே போவது என்று தீர்மானித்து விட்டால். அவளுடன் இல்லத்தில் வளர்ந்த பெண் நாராயணி என்று பெயர். அவள் திருவனந்தபுரம் அருகே ஒரு கிராமத்தில் இப்போது இருக்கிறாள். அவளிடம் போய் கொஞ்ச நாட்கள் ஒளிந்திருந்து அப்புறம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி முடிவெடுக்க வேண்டும். ஆட்டோ ஸ்டாண்டிற்கு விரைந்தால் சென்ட்ரல் வருமா? மீட்டருக்கு மேல் 5 ரூபாய் தரணும் என்றான் ஸ்டாண்டில் முதலில் நின்றிருந்தவன். 5 என்ன 10 ரூபாய் கேட்டிருந்தால் கூட தேவகி சரி என்று சொல்லியிருப்பாள். ஆட்டோவில் பெட்டியை செருகி ஏறிக்கொண்டாள். வரேன் மாமு என்று ஆட்டோ டிரைவர் தன் தோழனிடம் தெரிவித்துவிட்டு ஆட்டோவை கிளப்பினான். அந்த தெருவில் போலீஸ் ஜீப் நுழைந்தது. தேவகி வீட்டின் முன் வந்து நின்றது. விஸ்வஜித் இறங்கினான். வீடு பூட்டியிருந்ததை பார்த்தான். பாவம், இந்த வீட்டிற்குள் அந்த பெண் மறுபடியும் உயிருடன் நுழையப் போவதில்லை. அவள் வீட்டில் யாராவது இருந்தால் கொலையை பற்றி தெரிவிக்கலாம் என்று நினைத்திருந்தது இப்போது இயலாது. தேவகிக்கு உறவினர்கள் யாராவது உண்டா என்று பக்கத்து வீடுகளில் விசாரிக்க முடிவு செய்தான். போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் இஸ்திரி பையன் ஓடி வந்தான். என்ன சார், தேவகி அக்காவையா தேடி வந்தீங்க? உன் பேர் என்னடா? ராசதுரை. அக்கா இப்போதான் புறப்பட்டு போச்சு. புறப்பட்டு போனாளா? பாவம், பையனுக்கு இன்னும் அவள் செத்து போனது தெரியாது. தேவகி அக்காளின் வீடு இதுதானா? அக்காவுடன் வேறு யார் இருக்கிறார்கள்? அக்காவுக்கு யாரும் கிடையாது சார், தனியாக தான் இருக்கும். இப்போ பெட்டியை தூக்கிட்டு போச்சே. பெட்டியா? என்ன சொல்கிறான் அவன்? தம்பி, கரெக்டாக சொல்லு என்று விஸ்வஜித் அவனிடம் சொல்லி முடிப்பதற்குள் பக்கத்து போர்ஷனிலிருந்து ஆள் எட்டி பார்த்தது. யார் சார் வேணும்? தேவகியை பற்றி விசாரிக்க வந்தேன். 10 நிமிஷம் முன்பு தானே அந்த பெண் பெட்டியுடன் கிளம்பி போயிற்று. ரொம்ப அவசரமாக போனது. தேவகியா? ஆமாம், தேவகிதான். விஸ்வஜித்தின் பொட்டிற்குள் அரைந்தது போல் இருந்தது. தேவகி உயிருடன் இருக்கிறாள். கொலையுண்டு பார்த்தது தேவகி இல்லை, வேறு யாரோ. கேஸ் குழப்பமாகிறது. இந்த பெண்ணின் ஹேண்ட்பேக் அங்கே. இவளுக்கும் அந்த கொலைக்கும் தொடர்பு இருக்க முடியுமா? பெட்டியோடு கிளம்ப போக வேண்டிய அவசியம் என்ன? விஸ்வஜித் சுறுசுறுப்பானான். எங்கே போயிருக்கிறாள் என்று தெரியுமா? தெரியாது சார். விஸ்வஜித் வெளியே ஓடி வந்தான். பெட்டி என்றால் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது பஸ் ஸ்டாண்ட் அல்லது உள்ளூரிலேயே யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் தஞ்சம் என்று நிலைத்திருக்கும். பெட்டியுடன் பஸ் பிடித்து போவதை விட வசதி இருந்தால் அவசரம் என்பதால் ஆட்டோவில் போயிருக்க வாய்ப்பு அதிகம். ஜீப் ஆட்டோ ஸ்டாண்டில் பிரேக் அடித்தது. விசாரித்தான். ஆமாம் சார், இப்போதான் பெட்டியோடு ஏறிச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷன் போனது. சென்ட்ரல் ஸ்டேஷன் என்றால் எவ்வளவு பெரிய பரந்த இடம். அந்த கூட்டத்தில் அவள் கலந்து விட்டால் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறேன்? அவள் கிளம்பி போன ஆட்டோ நம்பர் தெரியுமா? நம்ம தோஸ்து வண்டி தான் சார். நம்பர் TN077611. விஸ்வஜித் ஒயர்லெஸில் தகவல் கொடுத்தான். சென்ட்ரலில் அந்த ஆட்டோவை மடக்கி பிடிக்க சொன்னான். ஜீப் விரைந்தது. தேவகி பிளாட்பாரத்தில் வேகமாக நடந்தால். பெட்டியால் 2-3 பேரை ஏற்கனவே இடித்து சாரி சொல்லிவிட்டாள். அவளுக்கு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் வந்து சேர்ந்த 15 நிமிடத்தில் கேரளாவிற்கு ஒரு எக்ஸ்பிரஸ் புறப்படவிருந்தது. கவுண்டருக்கு ஓடினால் அங்கே கியூ நீண்டு இருந்தது. காத்திருந்தால் ரயில் போய்விடும் என்று அவளுக்கு பயம் வந்துவிட்டது. வரிசையில் முன்னால் நின்ற இளைஞனிடம் ஓடினால் வசீகரமாய் ஒரு புன்னகை சிந்தினாள். தன் அவசரம் சொன்னால் கூட்டத்தில் சிலர் ஆட்சேபித்தவுடன் அந்த இளைஞன் தெரிஞ்சவங்கப்பா என்று சமாளித்து அவளிடம் காசு வாங்கி கொண்டான். அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கி கையில் மடக்கி கொண்டு ஒரு ஓட்டம். பிளாட்பாரத்தில் தபால் பைகளும் எங்கெங்கோ போக வேண்டிய பார்சல் மூட்டைகளும் குறுக்கில் இடரலாய் கிடந்தன. எரிச்சலாக வந்தது. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டம் நிரம்பி இருந்தது. அவளுக்கு உட்கார இடமில்லை. பெட்டியை திணித்து ஏறினாள். பெட்டியை நகர்த்தி வைத்து அதிலேயே உட்கார்ந்தாள். மூச்சு இறைத்தது. ரயிலே, சீக்கிரம் கிளம்பேன். பொறுமையை தொலைத்துவிட்டு அவள் திகிலுடன் ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜீப்பிலிருந்து விஸ்வஜித் குதித்து இறங்கினான். ஸ்போர்ட்ஸ் பனியனில் அவன் இருந்த போதிலும் அவனிடமிருந்து அதிகாரம் காற்றில் பொங்கி வழிந்தது. ஒரு கான்ஸ்டபிள் எங்கிருந்தோ உருவாகி ஓடி வந்து சல்யூட் அடித்தான். ஆட்டோவை மடக்கிவிட்டோம் சார். வெரி குட். ஆனால் அதில் யாரும் இல்லை சார். என்னது? டிரைவர் மட்டும்தான் இருக்கிறார் சார். என்னையா காரியம் செய்கிறீர்கள்? பாசஞ்சரை மடக்க சொன்னால் டிரைவரை மடக்கி வைத்துக்கொண்டு எங்கே அவன்? கான்ஸ்டபிளுடன் விஸ்வஜித் கிட்டத்தட்ட ஓடினான். காக்கி உடை அணிந்து போலீஸ் எதற்காக தன்னை மடக்கியது என்று புரியாமல் குழம்பி நின்றிருந்த ஆட்டோ டிரைவரை விஸ்வஜித் நெருங்கினான். நீதான் TN077611? ஆமாம் சார். எந்த தப்பு தண்டாவும் பண்ணலை சார். பெட்ரோல் விலை எகிரிடுச்சு. 5 ரூபா பாசஞ்சர் கிட்ட கூட கேட்டு வாங்குறது மாமூல் தான். அதுக்கு போய் புலம்பாதே. உன்னை அதற்காக நிறுத்தி வைக்கவில்லை. உன் ஆட்டோவில் ஒரு லேடி வந்தாளா? ஆமாம் சார். எங்கே அவள்? ஸ்டேஷன் வாசல்லையே இறங்கிடுச்சு. கேரளா எக்ஸ்பிரஸாக பிடிக்கணும்னு போர்ட்டர்கிட்ட பிளாட்ஃபாரம் நம்பர் கேட்டு என்ட்ரியிலேயே ஓடி போயிடுச்சு. அப்புறம்தான் இந்த கான்ஸ்டபிள் வந்து என்ன கப்புன்னு அழுத்திட்டாரு. கேரளா எக்ஸ்பிரஸ் என்றா சொன்னால்? ஆமாம் சார்.
அந்த தேவகி எப்படி இருப்பாள் என்பது கூட தெரியாத நிலையில் பிளாட்பாரத்தில் போய் என்ன செய்ய முடியும்? இந்தாப்பா டிரைவர், உனக்கு அந்த பெண்ணை ஞாபகம் இருக்கிறதா? இருக்கு சார். ஓடி வா, அவளை இப்போ அடையாளம் காட்ட வேண்டும். டிரைவரின் கையை பிடித்து இழுத்து கொண்டு விஸ்வஜித் ஓடினான். 8வது பிளாட்பாரத்தில் ரயில் புறப்பட தயாராக இருக்கிறது என்று போர்ட்டர் சொன்னதும் அங்கே பறந்தடித்து கொண்டு நுழைந்தார்கள். மஞ்சள் சிக்னல் விழுந்து ரயில் நகரத் துவங்கி இருந்தது. கமான் ஃபாஸ்ட், ஒவ்வொரு ஜன்னலாக பார் என்றான் விஸ்வஜித். விஸ்வஜித்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் டிரைவர் திணறினான். ரயில் பெட்டிகள் ரயில் வேகத்தை விட கூடுதல் வேகத்தில் ஓடி தாண்டி அதே சமயம் ஜன்னல்களை கண்காணித்து கொண்டு எதிர்பட்டவர்களை முட்டாமல் ஓடுவது என்பது டிரைவருக்கு பெரும் அவஸ்தையாய் இருந்தது. ஜன்னல் சதுரம் வழியே தேவகியின் முதுகு தென்பட்டது. அவன் பட்ட பாட்டிற்கெல்லாம் பலன் கிட்டிவிட்ட குதூகலத்துடன் சார் என்று பாய்ந்து விஸ்வஜித்தின் சட்டையை இழுத்தான். கம்பார்ட்மெண்ட்டை காட்டினான். பேச திராணி இல்லை. விஸ்வஜித் கம்பார்ட்மெண்ட் வாசலில் தொற்றி நின்றவர்களையெல்லாம் அப்படியே ஒதுக்கினான். ரயில் வேகத்திலேயே ஓடி அனாயாசமாக பெட்டிக்குள் ஏறினான். தேவகி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். போலீஸ் உடையில் இல்லாததால் அவனை பார்த்து அவளுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. ரயில் கிளம்பியவுடன் கடைசி நிமிடத்தில் ஓடி வந்து ஏறுவதில் இந்த இளைஞர்களுக்கு என்னதான் கிக்கோ என்று நினைத்து நிமிர்ந்தாள். இந்த பெட்டி என்று ஆட்டோ டிரைவர் சொன்னான். ஆனால் எந்த பெண்? விஸ்வஜித்திற்கு புரியவில்லை. எப்படியும் ரயிலை நிறுத்தித்தான் ஆக வேண்டும். அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தான். ரயில் க்ரீச் விட்டு கூவென்று கூவி தன் ஆட்சேபத்தை தெரிவித்துவிட்டு நிறுத்தத்திற்கு வந்தது. தேவகி புரியாமல் கவனித்தாள். ஜன்னல் வழியே பார்த்தபோது ஆட்டோ டிரைவர் ஓடி ஓடி வந்து மார்பெல்லாம் மூச்சிரைக்க காக்கி சட்டை மார்புடன் வியர்வில் ஒட்டியிருந்த அவளை நோக்கி விரல் நீட்டியவுடன் தான் திடுக்கிட்டாள். விஸ்வஜித் அவள் தோளில் கை வைத்து எழுப்பினான். போலீஸ் என்றான். உன்னிடம் விசாரிக்க வேண்டும், இறங்குகிறாயா? தேவகி மிரண்டாள். பெட்டியை தள்ளி கொண்டு எழுந்து இன்னொரு கதவு வழியே தப்பிக்க வெளியே குதிக்கும் எண்ணத்தில் பைத்தியக்காரத்தனமான செயல்பட்டு விஸ்வஜித்தின் நீட்டிய கையில் மறுபடியும் மாட்டினாள். இந்த முறை பிடி இறுக்கமாக இருந்தது. அவள் பெட்டியை தூக்கி வெளியே வைத்து அவளையும் தள்ளி இறக்கினான். ரயில் நிறுத்தியதற்கு ரயில்வே அதிகாரிகளிடம் விளக்கம் சொல்லிவிட்டு ஆட்டோ டிரைவருக்கு நன்றிகள் உதிர்த்துவிட்டு தேவகியை ஜீப்பை நோக்கி நடத்தி போனான். அத்தியாயம் 8. விஸ்வஜித் திரும்பி போனபோது சப் இன்ஸ்பெக்டர் அவனுக்கு செய்தி வைத்திருந்தார். சார், இந்த பெண்ணின் கைப்பை ஒன்று கிடைத்தது. அதில் ஆராய்ந்து பார்த்தால் வேறொரு பெயர் இருக்கிறது சார். என்ன பெயர்? சிந்தாமணி என்று போட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள் சார். அவர் நீட்டிய சிறு அட்டையை கையில் வாங்கினான் விஸ்வஜித். அது ஒரு நூலக உறுப்பினருக்கான அடையாள அட்டை. சிந்தாமணி 25, ஆஸ்பத்திரி தெரு என்று எழுதி உறுப்பினர் எண் 117 என்று கொடுக்கப்பட்டு இருந்தது. கட்டிலுக்கு கீழே கிடைத்த ஹேண்ட்பேக் இந்த பெண்ணுடையது இல்லை. அந்த பெண் உயிருடன் என் ஜீப்பில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் என்றான் விஸ்வஜித். போலீஸாக இருந்தாலும் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யூகிப்பது எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்றான். அந்த அட்டையை புரட்டி கொண்டே வேட்டை மறுபடியும் தொடங்குகிறது. சப் இன்ஸ்பெக்டருக்கு மேலும் சில விவரங்கள் கூறி அந்த வீட்டை சீல் வைக்குமாறு உத்தரவிட்டுவிட்டு புறப்பட்டான். தேவகி புடவை தலைப்பால் கண்களையும் மூக்கையும் அழுந்த துடைத்து கொண்டால். கையிலிருந்த வளையல்களை பார்த்தபோது கோபமாக வந்தது. இதற்கு ஆசைப்பட போய்தானே இத்தனை பிரச்சனைகளும். இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அவளை பார்த்து சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டான். ஒரு கொலையை பண்ணிவிட்டு தப்பித்து ஓடவா பார்க்கிறாய்? தேவகியை அந்த கேள்வி புரட்டி எடுத்துவிட்டது. அவளை பார்த்தால் கொலைகாரி மாதிரியா தெரிகிறது? ஏதோ சின்ன திருட்டுகள் செய்தவள்தான். முழுக்க யோக்கியமானவள் இல்லைதான். ஆனால் ஒரு எறும்பை கூட அவள் கொன்றதில்லை. கொல்ல நினைத்தது கூட இல்லை. இப்படிப்பட்டவளை பார்த்து கொலை பண்ணிவிட்டு தப்பித்து ஓடுகிறாய் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னதும் தாங்க முடியவில்லை. பொங்கி அழுதாள். இன்ஸ்பெக்டராம் இவன். மூஞ்சியை பாரு. ஒரு யூனிஃபார்ம் கூட போடாமல் காலேஜ் பையன் போல ஸ்போர்ட்ஸ் பனியன் போட்டுக்கொண்டு விடுவிடுவென்று நடக்க தெரிந்தால் போதுமா? நெடுவென்று 6 அடிக்கு வளர்ந்திருந்தால் போதுமா? குஸ்திக்காரன் போல உடம்பை வளர்த்து வைத்திருந்தால் போதுமா? இன்ஸ்பெக்டர் என்பவனுக்கு மூளை இருக்க வேண்டாம்? ஒரு ஆளை பார்த்தவுடன் இவன் கொலை செய்வான், இவன் கொலை செய்ய மாட்டான் என்று தெரிந்து கொள்ள வேண்டாம்? இந்த ஆளை பார்த்தாலே பற்றி கொண்டு வருகிறது. அவள் பற்களை நரநரவென்று கடிக்கும் போதே விஸ்வஜித் ஜீப்பிற்குள் ஏறினான். தேவகியை பார்த்து புன்னகை புரிந்தான். சிரிக்காதே, போடா நாயே. தேவகி முகத்தை திருப்பிக் கொண்டாள். விஸ்வஜித் அவள் எதிரில் அமர்ந்தான். தேவகி, உன்னை பார்த்தால் நல்ல பெண் மாதிரியும் தெரிகிறது. அப்புறம் ஏன் போலீஸிலிருந்து தப்பிக்க பார்த்தாய்? நல்ல பெண் மாதிரி தெரிகிறதா? ஆஹா, நான் புண்ணியம் செய்தவள். தேவகி மூக்கை உறிஞ்சினாள். ஜீப் புறப்பட்டது. ஒரு பெண் கொலையாகி கிடக்கிறாள். பக்கத்திலேயே உன் ஹேண்ட்பேக் இருக்கிறது. அங்கே உன் பர்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன என்று போலீஸ் யோசிக்க கூடாதா?
என்னவோ நேரில் பார்த்தது போல் என்னை கொலைகாரி என்று சொன்னீர்களே, அரெஸ்ட் பண்ணுங்கள், இப்போதே தூக்கில் போடுங்கள். நடந்ததை நடந்தபடி நீ முதலில் சொல். தூக்கில் போடுவதா, ஆயுள் தண்டனை கொடுப்பதா, இல்லை இப்போதே விடுதலை பண்ணி விடலாமா என்று நான் முடிவு செய்கிறேன். தேவகி அந்த காட்சியை மறுபடியும் தன் கண் முன்னே கொண்டு வந்தாள். அந்த பெண் பயத்தில் விரிந்த கண்கள், அலற தவிர்த்து பிளந்த வாய், அவள் கழுத்தில் செருகிய அந்த கத்தி. தேவகியின் உடம்பு நடுங்கியது. தூக்கி வாரி போட்டு குளிர் எடுத்தது. ஒரு பெண் காதலுடன் அணைக்கும்போது சற்றும் சலனம் இல்லாமல் அவள் கழுத்தை அழுத்தி கீழே தள்ளி ஆத்திரத்துடன் கத்தி பாய்ச்சிய அந்த முரட்டு முகம் நினைவில் வந்ததுமே அவள் அடிவயிற்றில் இறுக்கம் ஏற்பட்டது. அவனுக்கு எதிராக ஒரு விரல் அசைத்தால் கூட அவன் தன் கழுத்தையும் அதேபோல் சீவி விட்டால். இதோ பார், உண்மையை மட்டும் சொல், மறைத்தால் உனக்கு நிச்சயம் தூக்கு தண்டனை கிடைக்கும் அபாயம் இருக்கிறது என்று விஸ்வஜித் மிரட்டினான். தேவகிக்குள் குழப்பம் வெடித்தது. கொலை நடந்த இடத்தில் அவள் ஹேண்ட்பேக் அட்ரஸுடன் அவள் ரயில் ஏறி தப்பிக்கிற கடைசி நொடியில் இன்ஸ்பெக்டரிடம் மாட்டிய திடுக். நிச்சயம் நீதிபதி இந்த முட்டாள் போலீஸ்காரன் சொல்வதைத்தான் நம்புவார். பேசாமல் இவனிடமே எல்லா உண்மையும் பிட்டு பிட்டு வைத்து விடலாம். உண்மையை சொன்னால் என்னை விட்டு விடுவீர்கள் தானே என்றாள் விசும்பலுடனே சந்தேகம் காட்டி. சொல். தேவகி சற்று தயங்கிவிட்டு நகை கடையில் நுழைந்ததில் இருந்து ரயிலில் அவன் மடக்கி பிடித்தது வரை எதையும் மறைக்காமல் சொல்லி முடித்தாள். விஸ்வஜித் முழு கவனத்துடன், சற்றும் கவனம் சிதறாது அவள் சொன்னதையெல்லாம் கேட்டான். அவன் நினைத்ததை விட இந்த கேஸ் சிக்கலாகி கொண்டிருந்தது. கேஷவ் லெண்டிங் லைப்ரரி என்ற போர்டில் ஆயுத பூஜைக்கு வைத்த சந்தனமும் குங்குமமும் காய்ந்திருந்தன. பூமாலை வாடி துகில்கள் ஒட்டி கொண்டிருந்தன. துரு அரித்த ஒரு ஓரத்தில் ஞாயிறு விடுமுறை ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கப்பட்டிருந்தது. நூலகத்தின் எல்லா விளக்குகளையும் அணைத்து ஷட்டரை கரகரவென்று இழுத்து கொண்டிருந்த கேஷவ் நிமிர்ந்து பார்த்தான். போலீஸ் ஜீப். பக்கத்தில் இருக்கும் பீடா கடைக்கு வந்திருப்பார்கள் என்று அசரத்தையாக இருந்தான். நீங்கள்தான் லைப்ரரி ஓனரா? விஸ்வஜித்தின் குரல் கின் என்று இருந்தது. எஸ். நீங்கள்? போலீஸ். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? இந்த உறுப்பினரை பற்றி தகவல் தர முடியுமா? விஸ்வஜித் அந்த அட்டையை அவனிடம் நீட்டினான். சிந்தாமணி என்ற பெயரை பார்த்ததும் கேஷவின் முகம் மாறியது. சிந்தாமணிக்கு என்ன என்றான் அவசரமாக. சோ, உங்களுக்கு சிந்தாமணியை பற்றி தெரியும். நன்றாக. கடையை பூட்டிவிட்டு ஜீப்புக்கு வாருங்கள். கேஷவ் குழப்பத்துடன் பூட்டினான். ஜீப்பை நெருங்கினான். இவனா என்றான் விஸ்வஜித் தேவகியை பார்த்து. அவள் கேஷவை பார்த்தாள். இல்லை என்று தலையசைத்தாள். இவ்வளவு தூரம் கதை கேட்டீர்கள், அப்புறம் தப்பான ஆளை காட்டி இந்த ஆளா என்று கேட்கிறீர்கள் என்றால் சிடுசிடுப்பாக. தப்பான ஆளா ரைட்டான ஆளா என்று நீதானே சொல்ல முடியும்? போலீஸில் உங்களை எப்படிதான் வேலைக்கு சேர்த்தார்களோ? கொலைக்காரனின் இடது கன்னத்தில் அவள் கத்தியால் ஆழமாக கீறினாள் என்று சொன்னேனே, இவன் கன்னத்தில் காயம் இருக்கிறதா? சரையில் என்று சவுக்கால் அடித்தது போலிருந்தது விஸ்வஜித்திற்கு. அவன் எடை போட்ட அளவிற்கு புத்திசாலித்தனமே இல்லாத பெண் இல்லை இவள். உங்கள் பெயர் என்ன லைப்ரரியன் சார்? கேஷவ். சிந்தாமணிக்கு என்ன? கேஷவின் கண்களில் கவலை இருந்தது. ஷீ இஸ் டெட். என்னது? செத்து விட்டாள். இன்ஃபேக்ட் கொலை செய்யப்பட்டு விட்டாள். மை காட், மை காட். கேஷவ் தன் நெற்றியின் இருபுறமும் அப்படியே அழுத்தி கொண்டான். சிந்தாமணி தான் என்று தெரியுமா? 1 மினிட், இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அவசரமாக தன் பர்ஸ் எடுத்து பர்ஸிலிருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து நீட்டினான். ஃபோட்டோவில் சிந்தாமணியை பார்த்ததும் விஸ்வஜித்திற்கு மனசை புரட்டியது. எவ்வளவு அழகான பெண்! ஆனால் எஸ், இவள்தான் என்றான் விஸ்வஜித். இவள் ஏன் அந்த வீட்டிற்கு போனாள் என்று தெரியுமா கேஷவ்? தெரியும். அந்த அயோக்கிய ராஸ்களை பார்க்க போனாள். போகாதே என்று எத்தனையோ தடுத்தும் என் பேச்சை மீறிவிட்டு போனாள். எந்த அயோக்கிய ராஸ்கல்? அனந்தராம். கேஷவின் முகம் இறுகியிருந்தது. கேள்விப்பட்ட பெயர். யாரவன்? சிவனேசனின் பிரதர். சிவனேசன்? த கிரேட் சிவனேசன்? அவனுடைய பிரதர் இந்த பையன் அனந்தராம்? வெரி குட், வெரி குட். கொலையே செய்து விட்டானா சார்? எனக்கு உடனே அவளை பார்க்க வேண்டும் சார். உடனே என் சிந்தாமணியை பார்க்க வேண்டும். பார்க்காதீர்கள் கேஷவ், தாங்க மாட்டீர்கள். ஜீப்பில் ஏறுங்கள், உங்களுடன் இன்னும் பேச வேண்டும். போலீஸ் கமிஷனர் கரிகாலன் தன் அடர்ந்த மீசைக்குள்ளிருந்த உதடுகளில் சிகரெட் ஒன்றை செருகினார். லைட்டர் எடுத்து ஜோதி உருவாக்கினார். புகையை ஆழமாக இழுத்து அறையை நிரப்பினார். அவசரப்படவில்லையே விஸ்வஜித் என்றார். குரல் கனமாக இருந்தது. இல்லை சார், நேரில் பார்த்த ஒரே சாட்சி இப்பொழுது என்னிடம் இருக்கிறாள். அவளிடம் அனந்தராமின் புகைப்படத்தை காட்டி கேட்டேன். அவனேதான் என்கிறாள். அனந்தராமிற்கும் செத்துப்போன சிந்தாமணிக்கும் தொடர்பு இருந்தது என்பதை சுலபமாக நிரூபிக்க முடியும் சார். சிவனேசன் இருக்கும் தைரியத்தில் இப்படி ஒரு பச்சை கொலை செய்திருக்கிறான் அனந்தராம். யாரும் பார்க்கவில்லை என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். அவன் இடது கன்னத்தில் வெட்டுக்காயம் இருந்தால் தேவகியின் சாட்சி உறுதி பெற்று விடும். விஸ்வஜித் நிமிர்ந்து நின்று பேசினான். உன்னுடைய பரபரப்பு எனக்கும் இருக்கிறது விஸ்வஜித். ஆனால் சிவனேசன் செல்வாக்கு மிகுந்தவன். ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி வரை அத்தனை இடத்திலும் அவனுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள்.
நாம் ஒரு அடி தப்பாக வைத்துவிட்டால் கூட அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே அழுத்தாக அழுத்தி விடுவார்கள். அதுவும் தெரியும் சார். ஆனால் இதை போன்று இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. அனந்தராம் அவன் அண்ணன் தயவில் நாளைக்கே இன்னொரு கடத்தல் மன்னனாகவோ போதை மருந்து அரசனாகவோ மாறுவதற்கு முன்னால் அவனை ஒடுக்கிவிட வேண்டும். அவனை காப்பாற்ற எண்ணி சிவநேசனும் பரபரப்பாக செயல்படும் போது அவனுடைய சிறு தவறுக்காக காத்திருந்து அவனையும் மடக்கிவிட வேண்டும் என்பது என் ஆசை. உன் நியாயமான ஆசைகளுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு என்றைக்குமே உண்டு விஸ்வஜித். கொலை நடந்த வீட்டில் இருக்கும் அத்தனை கை ரேகைகளையும் கவனமாக எடுக்க சொல். அனந்தராமின் கைரேகை ஒத்துப்போனால் நம் பக்கம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிவிடும். அப்புறம் அனந்தராமை சந்தேகத்தின் பேரில் கைது செய். இந்த கேஸின் முழு பொறுப்பையும் உன்னிடம் நம்பி ஒப்படைக்கிறேன். போலீஸ் துறையிலும் சிவநேசனுக்கு விசுவாசமானவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாமல் கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துவை. அவருடன் பேசிவிட்டு வெளிப்பட்டதும் விஸ்வஜித்திற்கு உற்சாகம் திரண்டது, நம்பிக்கை பெருகியது. ஜீப்பில் சந்தோஷமாக ஏறினான். கமிஷனர் உத்தரவு தந்துவிட்டார் தேவகி. அனந்தராமை கைது செய்வதற்கு உன்னை நம்பித்தான் இந்த கேஸே நிற்கிறது. அந்த முரடனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நான் தயார் என்றாள் தேவகி. திடீரென்று அவளுக்குள் அனந்தராம் பற்றிய பயம் விலகி ஒரு கோபம் உருவாகி விட்டதை அவளாலேயே உணர முடிந்தது. ஜீப் புறப்பட்டது. சார், அனந்தராமை தூக்கில் போட வேண்டும். என் வீட்டை விற்றாவது அதற்கான பணத்தை புரட்டி தருகிறேன் என்றான் கேஷவ் ஆவேசமாக. அத்தியாயம் 9. சிவநேசன் வேட்டி புரள படிகளில் இறங்கி வந்தார். அவருடைய ஓய்வு கலைக்கப்பட்டதன் கோபம் கண்களை சுருக்கியிருந்தது. மிக அவசரம் என்று இல்லாவிட்டால் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி வீட்டிற்கு வந்து கூப்பிட மாட்டார் என்பது சிவநேசனுக்கு தெரியும். இறங்கி வந்ததும் ஹால் சோஃபாவில் சென்று கம்பீரமாக அமர்ந்தார். என்ன? ஐயா, போலீஸிலிருந்து ஃபோன் வந்திருக்கிறது. என்னவாம்? எஸ்ஐ சாம்பமூர்த்தி பேசினாருங்க. நம்ம தம்பி மேலே ஒரு கொலைகேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்களாம். அனந்தராம் பேரிலா? ஆமாங்க. சிந்தாமணின்னு ஒரு பொண்ணை தம்பி வச்சிருந்தாருங்க. அது கூட என்னதான் மனஸ்தாபமோ வெட்டிட்டாருங்க. ஆனால் பாருங்க, நேரில் பார்த்த சாட்சி இருந்ததை கவனிக்கலையா? கமிஷனர் கூட அரெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாராம். சிவநேசன் 2 நொடிகள் எடுத்துக்கொண்டார். செய்தியை அவர் ரசிக்கவில்லை என்று தெரிந்தது. அனந்தராம் எங்கே? கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருங்க. ஜன்னல் வெளியே காரை பார்த்ததுமே அனந்தராமிற்கு ஜன்னி கண்டது. டாடா சியரா ஸ்பெஷல். இது அண்ணனின் பிரத்யேக கார். கதவு திறந்து சிவநேசனின் வேட்டி கால்கள் தெரிந்ததும் அனந்தராம் அவசரமாக விஸ்கி பாட்டிலை எடுத்து சோஃபாவுக்கு அடியில் வைத்தான். நண்பர்கள் மிரண்டு எழுந்தார்கள். சிவநேசனின் கண்கள் சிவந்து இருந்தன. என்னடா கன்னத்தில் காயம்? அது நான் சிந்தாமணி கிழித்தாளா? அனந்தராம் திகைத்தான். இந்த உலகத்தின் எந்த முடுக்கில் என்ன செய்தி நடந்தாலும் எப்படி இந்த அண்ணனுக்கு உடனே தெரிந்து விடுகிறது? தலையை குனிந்து கொண்டான். கொலை செய்ய நீயே போனாயா? ஆமாம் என்று தலையசைத்தான். ஏன் இத்தனை பேர் ஓசியில் தண்ணீர் சாப்பிட்டு கொண்டு புடுங்குவதற்காயிருக்கிறார்கள்? அதில்லை அண்ணா, அவள் எனக்கு துரோகம் செய்தாள். அதனால் நேரிலேயே போய் சாட்சி வைத்து கொண்டு கொலை பண்ணிவிட்டு வந்தாயாக்கும். சாட்சியா? சாட்சிக்கு ஒரு ஈ எறும்பு கூட கிடையாது. ஈ எறும்பா? முழுசாய் 22 வயது பெண் இருக்கிறது. அவளுடைய கத்தியால் தான் சிந்தாமணி உன் கன்னத்தையே கிழித்தாளாம். அந்த கத்தியை நான் எடுத்து வந்து விட்டேன். போலீஸிடம் கிடைத்தால் நாளைக்கு இரத்த குரூப் எல்லாம் வைத்து கம்பேர் பண்ணுவார்கள் என்று கீழே ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் அந்த கத்தியையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். உன் புத்திசாலித்தனத்திற்கு ஆஸ்கார் பரிசு தான் தர வேண்டும். ஆளையே முழுசாக விட்டுவிட்டு கத்தியை எடுத்து வந்து விட்டானாம். இந்த கன்னத்தில் இருக்கும் வெட்டுக்காயம் ஒன்று போதும் உன்னை நேரடியாக அரெஸ்ட் பண்ண. அனந்தராம் ஏதோ பேச வாய் திறந்து தயங்கி மூடிக்கொண்டான். இப்பொழுது என்னண்ணா செய்வது? தோழன் ஒருத்தன் கேட்டான். சிவநேசன் அவனை ஆத்திரத்துடன் திரும்பி பார்த்தார். போய் மொட்டை போட்டுக்கொள்ளுங்கள் எல்லோரும் என்றார் கோபத்துடன். நான் அங்குலம் அங்குலமாக அமைத்து கட்டிய கோட்டையை அரை நிமிடத்தில் அழிப்பதற்காகத்தானே எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். சிவநேசன் இவ்வளவு கோபப்பட்டு நண்பர்கள் பார்த்ததில்லை. அதுவும் மற்றவர்களுக்கு எதிரில் தம்பியை விட்டு கொடுக்கும் சிவநேசன் அவர்களுக்கு புதிது. இந்த அளவிற்கு போக வேண்டுமென்றால் நிச்சயம் இது சீரியஸான மேட்டராகத்தான் இருக்க வேண்டும். இதோ பார், போலீஸ் வரும்போது இந்த காயத்துடன் இருக்கக்கூடாது. காயத்தை மறைத்து தாடி ஒட்டி கொள்ளவா? முட்டாள், போலீஸால் தாடியை பிரித்து பார்க்க முடியாதா? வேற என்ன செய்வது? பைக்கை எடுத்துப்போ, எங்காவது சுவரில் மோது. கன்னத்தை கொண்டு போய் சுவற்றில் மோதி இன்னும் 2 இடங்களில் பெரிய காயமாக்கிக்கொள். ஆஸ்பத்திரியில் சேர்ந்துவிடு. போலீஸ் கேட்டால் அந்த விபத்தில்தான் கன்னம் காயமானது என்று சாதிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு மட்டும் இப்படி பளிச் என்று ஐடியா தோன்றுகிறது? இந்த அலம்பல்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம். என் சாம்ராஜ்யத்தை சரிக்க வேண்டும் என்று போலீஸ் கமிஷனர் துடித்து கொண்டிருக்கிறான். அதற்கு நீ காரணமாய் இருந்தால் உனக்கு என் கையால் தான் மரணமணி. சிவநேசன் விருட்டென்று வெளியேறி போனார். அனந்தராம் அதிர்ச்சியிலிருந்து மீள சில நிமிடங்கள் ஆயின.
சிவநேசன் தன் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். மேஜை டிராயரை திறந்து பணக்கட்டுகளை எடுத்து மேஜை மீது வைத்தார். எல்லாம் 100 ரூபாய் கட்டுகள். தன் செக்ரட்டரியை பார்த்து அவனை உள்ளே வர சொல் என்றார். செக்ரட்டரி போய் கதவை திறந்து வா என்றார். உள்ளே நுழைந்தவன் 6 அடி உயரம் இருந்தான். அமைப்பான உடல், முகத்தில் ஹீரோத்தனம். அவனை பார்த்தால் உடனே பிடித்து போகிற மாதிரியான ஒரு குழந்தைத்தனம் அவன் முகத்தில். நேரான நாசி, அடர்த்தியான மீசை, அளவான உதடுகள், மளமளவென்ற கழுத்து, நீளமான கைகள் கால்கள். சிவநேசனின் எதிரில் கைகளை கூப்பினான். வணக்கம் ஐயா, கூப்பிட்டு விட்டீர்களாமே. ஆமாம் தாண்டவா. சிவநேசன் சற்றே சுவாசித்துவிட்டு தொடர்ந்தார். தாண்டவனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அப்புறம் அதை நான் மறந்து விடலாம் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பது யார் என்று சொல்லுங்கள் ஐயா. ரப்பரால் அழிக்கிற மாதிரி அழித்துவிட்டு வருகிறேன். ஒரு பெண், பெயர் தேவகி. இப்போது போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாள். அவளுடைய ஃபோட்டோ என்னிடம் இல்லை. 1-2 நாட்களுக்குள் தர சொல்கிறேன். அவள் என் தம்பிக்கு எதிராக சாட்சி சொல்லப் போகிறாள். சாட்சி சொல்லிவிட்டால் அப்புறம் என் தம்பியின் கதி அதோ கதி. அவளை சாட்சி சொல்ல விடமாட்டேன் ஐயா. கொலை என்று தெரியாமல் இருந்தால் நல்லது. ஒரு விபத்து போல செட்டப் செய்ய முடியுமா என்று யோசி. உனக்கு போலீஸ் தரப்பில் ஏதாவது உதவி வேண்டுமென்றால் சப் இன்ஸ்பெக்டர் சாம்பமூர்த்தியை தொடர்பு கொள். அவர் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் செக்ரட்டரி தருவார். போலீஸிடம் மாட்டாதே. அப்படி தப்பித்தவரை மாட்டினால் சத்தியமாக உங்கள் பெயர் வெளியே வராது ஐயா. 50,000 இருக்கிறது அட்வான்ஸ். காரியம் முடிந்ததும் நீயே எவ்வளவு என்று கேள், தருகிறேன். சரிங்க ஐயா. தாண்டவன் அவ்வளவு நீண்ட உடலை அழகாக வளைத்து வணங்கிவிட்டு மேஜை மீதிருந்த பணக்கட்டுகளை மரியாதையாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சூரியன் இன்னும் கடலுக்குள் இருந்து தலை தூக்காத இளம் விடியல் நேரம். முன் விளக்குகளை போட்டுக்கொண்டு சர் சர் என்றும் 3 ஜீப்கள் அந்த பெரிய பங்களாவின் முன் வந்து நின்றன. கேட் திறக்க தயங்கிய வாட்ச்மேனை கொத்தாக பற்றி கான்ஸ்டபிள்கள் நகர்த்த கேட் திறந்து ஜீப்புகள் நுழைந்தன. போர்டிகோ அருகில் நின்றன. போலீஸ்காரர்கள் குதித்து இறங்க விஸ்வஜித் கம்பீரமாக நடந்து கதவில் இருந்த மணியை அடித்தான். கதவு திறந்தது. வேலைக்காரன் வேட்டியை உடனே தலைத்து வாங்க என்று வரவேற்று சோஃபாவை காட்டினான். நாங்கள் உட்கார வரவில்லை. எங்கே அனந்தராம்? ஒரு நிமிஷம் ஐயா. வேலைக்காரன் உள்ளே பதுங்கினான். மாடிக்கு தகவல் அனுப்பப்பட்டு வேட்டி புரள சிவநேசன் கைகளை கூப்பியபடி இறங்கினார். உட்காருங்கள் உட்காருங்கள். வராதவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். என்ன விஷயம்? போலீஸ் நல்வாழ்வு நிதிக்காக ஏதாவது டிராமா டிக்கெட் விற்க வந்தீர்களா? சொல்லி அனுப்பியிருந்தால் செக்ரட்டரி மூலம் நானே பணம் அனுப்பியிருப்பேனே. கள்ளச்சிரிப்பு உதடுகளில் அகங்காரமாக உட்கார்ந்து இருந்தது. அப்படியே அவர் மீது பாய்ந்து கிழித்து விடலாமா என்று ஆத்திரம் வந்தது விஸ்வஜித்திற்கு. அனந்தராமை அழைத்து போக வந்தேன். அனந்தராமா? அவன் இங்கே இல்லையே. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? உட்காருங்கள், உட்கார்ந்து பேசுங்கள். போலீஸ் உட்காருவதற்காக பொறுமையுடன் காத்திருப்பது அர்த்தமில்லை என்பது போல சிவநேசன் சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டார். அனந்தராமை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். அரெஸ்டா? நோ என்ட்ரி ரோடில் புகுந்து விட்டானா? மிஸ்டர் சிவநேசன், உங்கள் பேச்சு திறமையை ரசிக்க நான் வரவில்லை. அனந்தராமை ஒரு கொலை தொடர்பாக கைது செய்ய வந்திருக்கிறேன். கொலையா? யாரை? சிந்தாமணி என்கிற பெண்ணை. சாட்சி? இருக்கிறது. அனந்தராம் எங்கே? உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆசாமிகள் உங்களுக்கு சரியான தகவல்களை பொறுப்பாக தருவதில்லையா? அனந்தராம் நேற்று பைக் ஓட்டும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டி ஆஸ்பத்திரியில் இருக்கிறானே. போலீஸ் கேஸ் எழுதியிருப்பது உங்களுக்கு தெரியாதா? விஸ்வஜித்தின் முகம் இறுகியது. எந்த ஆஸ்பத்திரி? ரோஜா ஹாஸ்பிட்டல். அந்த சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணவா தபதபவென்று இத்தனை ஜீப்பில் போலீஸ்காரர்கள் எல்லாம் வந்தீர்கள்? போங்கள், ஹாஸ்பிட்டலில் பார்த்து அப்படியே வேண்டுமானால் அரெஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். சிவநேசன் எழுந்தார். விஸ்வஜித் சற்றே கோபமானான். விரைப்பாக திரும்பினான். இருங்கள், இருந்து காஃபி சாப்பிட்டு விட்டு போங்கள். காலை நேரத்தில் வந்துவிட்டு காஃபி கூட சாப்பிடாமல் போனால் நன்றாக இருக்காது. விஸ்வஜித் அவரை முறைத்துவிட்டு விரைப்பாக வெளியேறினான். அத்தியாயம் 10. ரோஜா ஹாஸ்பிட்டல். அடையாறு பகுதியில் நவீன கட்டிடம். முற்றிலும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு ரூமுக்கு ரூம் ஸ்டார் டெலிவிஷனுடன் ஃபோன் வசதியுடன் அலங்காரமாய் அமைக்கப்பட்ட ஆஸ்பத்திரி. மேல்தட்டு மனிதர்களின் நோய்களுக்கான செல்வ செழிப்புள்ள சிகிச்சை முறைகள். இதே ஆஸ்பத்திரிக்கு எத்தனையோ தடவைகள் கனவுகளுடன் வந்திருக்கிறான். இப்போது சற்று கவலையுடன், நிறைய கடமை உணர்ச்சியுடன் விஸ்வஜித் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தான். பரிச்சயமான புன்னகைகளை எதிர்கொண்டான். ரிசப்ஷனில் விசாரித்தான். ஆமாம் சார், ராத்திரி 2 மணி இருக்கும். அனந்தராம் இங்கே அட்மிட் ஆனார். ரூம் நம்பர் 3வது மாடி 15. லிஃப்ட் 3வது மாடி 15ஆம் நம்பர் ரூம். கதவை தட்டிவிட்டு நுழைந்தான். அனந்தராம் கட்டிலில் இருந்து ஒற்றை கண்ணை திறந்து பார்த்தான். இன்னொரு கண்ணை மூடி கட்டு போடப்பட்டிருந்தது. கன்னத்தில் மொத்தையாக பேண்டேஜ் துணி. அனந்தராம் அந்த ஒற்றை கண்ணை அசைத்து உள்ளே வாருங்கள் என்பது போல் சைகை செய்தான். அவனை கவனித்து கொண்டிருந்த டாக்டர் நிமிர்ந்தார். எஸ் இன்ஸ்பெக்டர்.
அறையின் இன்னொரு புறம் பாலிமர் நாற்காலியில் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரும் எழுந்து வந்து, குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், நீங்கள் தான் இந்த ஆக்சிடெண்ட் கேஸை டீல் பண்ணுறீங்களா என்றார். ஆக்சிடெண்ட்டா? என்ன ஆக்சிடெண்ட்? ஓ, உங்களுக்கு தெரியாதா? அனந்தராம் நேற்றிரவு பைக் ஓட்டும்போது குடித்துவிட்டு ஒரு கிழவன் குறுக்கில் வந்துவிட அவனை காப்பாற்ற இவன் ஒதுங்கி பிளாட்பாரத்தில் பைக் மோதி கவிழ்ந்து அங்கிருந்த காம்பவுண்ட் சுவர் மீது அனந்தராம் தூக்கி எறியப்பட்டு இடது கன்னம் கிழிந்து போய், என்ன டேமேஜ் என்று சொன்னீர்கள் டாக்டர்? ஜா போன் தாடை எலும்பு ஃப்ராக்சர் ஆகிவிட்டது, கன்னத்தில் வெட்டு காயம் வேறு, 2 பற்கள் நொறுங்கிவிட்டன, எடுத்துவிட்டோம் என்றார் டாக்டர். நான் அனந்தராமுடன் பேச வேண்டும் என்றான் விஸ்வஜித். தாராளமாக பேசலாம். நீங்கள் பேசுவதை அவனால் கேட்க முடியும், அவனால் தான் பதில் பேச முடியாது. இன்னும் 8-10 நாள் ஆகும் வாயை அசைக்க என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் என்றார் வெள்ளை உடுப்பு மனிதர். நீங்கள்? நான் டாக்டர் இல்லை, அனந்தராமின் வக்கீல். பெயர் அப்பாதுரை. இந்த ஆக்சிடென்ட் தொடர்பாக போலீஸ் ஏதாவது விசாரிக்க விரும்பினால் இருக்கட்டும் என்று நானும் கூடவே இருக்கிறேன். என்ன சாமர்த்தியம்! இந்த விபத்தே வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாய்தான் இருக்கும். அனந்தராமன் கன்னத்தில் இருக்கும் வெட்டு காயத்தை அடையாளம் வைத்து அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாய் இருக்கும். எந்த நிமிடமும் சிந்தாமணி கொலை தொடர்பாக போலீஸ் சந்திக்க வரலாம் என்று வக்கீலை முன் ஏற்பாட்டுடன் அங்கேயே இருக்க சொல்லியிருக்கிறார் சிவனேசன். நினைக்க நினைக்க உஷ்ணமானது விஸ்வஜித்தின் உடம்பு. நான் அந்த அனந்தராமுடன் தனிமையில் பேச வேண்டும். அவனுடைய வக்கீல் நானும் கூட இருப்பதற்கு நீங்கள் ஆட்சேபிக்க முடியாது இன்ஸ்பெக்டர். அவன் உடல்நிலை கருதி டாக்டரும் அவனை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது. தனிமையில்தான் பேச வேண்டும் என்றால் இன்னும் 3 வாரம் கழித்து அவன் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் சந்தியுங்கள். விஸ்வஜித் தன் மூக்கு நுனி சிவப்பதை உணர்ந்தான். ரத்தம் கொதித்து உடம்பு சூடானது. நான் அனந்தராமை ஒரு கொலை தொடர்பாக அரெஸ்ட் பண்ண வந்தேன். கொலையா? யூ மீன் மர்டர்? நேத்து பைக்கில் யாரும் அடிபடவில்லை என்றுதானே என்னிடம் சொன்னான். பைக்கில் அடிபட்ட கேஸ் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு முன்னால் ஈவினிங் நடந்த மர்டர் இது. விவரங்கள் தர முடியுமா? நேற்று மாலை 5 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரை அனந்தராம் எங்கெங்கே இருந்தான் என்று எனக்கு தெரிய வேண்டும். சிம்பிள் என்றார் வக்கீல் அப்பாதுரை. நேற்று 5 மணி வரை ஜிம்கானா கிளப்பில் இருந்தான். அப்புறம் அங்கிருந்து சப் இன்ஸ்பெக்டர் சாம்பமூர்த்தி வீட்டில் ஒரு பார்ட்டி, அதற்கு போயிருந்தான். அங்கே இரவு வரை இருந்துவிட்டு வீடு திரும்பும்போதுதான் பைக்கில் ஒரு விபத்தில் மாட்டியது. அப்புறம் ஆம்புலன்ஸ் வரவழைத்து நேரே ஹாஸ்பிட்டல். அனந்தராமின் கூடவே இருந்தது போல் இவ்வளவு பக்காவாக சொல்கிறீர்கள். போலீஸ் வரும் என்று தெரியுமா? ஆக்சிடென்ட் தொடர்பாக விசாரிக்க வருவார்கள் என்று நினைத்தேன். மேலும் விபத்து சமயம் தவிர மற்ற நேரமெல்லாம் நீங்கள் சொன்னது போல நானும் அனந்தராமுடன் தான் இருந்தேன். எல்லோரும் பணத்தால் அறையப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அனந்தராமை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுகிறேன். அரெஸ்ட் பண்ணி இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அவனை வேறு எங்கும் நகர்த்த முடியாது இன்ஸ்பெக்டர். பெயிலில் எடுக்க இப்போதே ஏற்பாடு செய்கிறேன். அனந்தராம் பேச முடிகிற வரை அவனுக்கு காவலாக இங்கே 2 கான்ஸ்டபிள்கள் இருப்பார்கள். 20 கான்ஸ்டபிள்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். நிரபராதியை கைது செய்ய சட்டத்தில் இடமில்லை என்று சிரித்தார் அப்பாதுரை. ஹலோ என்று குரல் கேட்டது. அறைக்கதவு திறந்து சந்தியா நர்ஸ் உடையில் நின்றாள். விஸ்வஜித்தை பார்த்து புன்னகை வீசினாள். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள், அதுதான் ஓடி வந்தேன். அனந்தராம், டாக்டர், வக்கீல் மூவரின் பார்வைகளும் அவளை மொய்ப்பதை பார்த்தான் விஸ்வஜித். அனந்தராம் போன்ற அயோக்கியன் பார்வை அவள் மீது படிவதில் விஸ்வஜித்திற்கு சற்றும் சம்மதமில்லை. சந்தியாவின் மீதிருந்த தன்னுரிமை அவள் பேரிலேயே கோபமாக வெடித்தது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்று முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு சொன்னான். வந்து அவளை வெளியே அனுப்பினான். சந்தியா திடுக்கிட்டு போய் அவனை பார்த்தாள். அந்த ஆஸ்பத்திரியில் எந்த ரூமிலும் நுழைவதற்கு இவளுக்கு நர்ஸ் என்ற முறையில் உரிமை உண்டு. இவன் யார் அதை மறுப்பதற்கு என்று அர்த்தமில்லாமல் கோபம் கூட வந்தது. அறை கதவருகே வந்ததும், விசு, என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று எரிந்து விழுந்தாள். நான் வந்திருப்பது போலீஸ்காரனாக. டியூட்டியில் இருக்கும்போது உன்னுடன் கொஞ்சி குழாவி கொண்டிருக்க நேரமில்லை. ஐ எம் பிஸி என்று அவளை தாண்டி கான்ஸ்டபிள்களை நோக்கி நடந்தான். தேவகி 2 கைகளிலும் கன்னங்களை தாங்கி ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இன்ஸ்பெக்டர் விஸ்வஜித் அவளை இங்கே தனியாக விட்டு போனதில் இருந்து அவளுக்கு பெரும் யோசனையாய் இருந்தது. ஒரு கொலைக்கு சாட்சியாய் இருக்க வேண்டி வரும் என்று சற்றேனும் முன்னெச்சரிக்கை இருந்திருந்தால் அன்றைக்கு வீட்டை விட்டே அவள் நகர்ந்திருக்க மாட்டாள். இதோ இன்னும் அரை மணி நேரத்தில் கோர்ட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்று விஸ்வஜித் சொல்லியிருந்தான். அவளைப் போலவே சிந்தாமணி பற்றி சாட்சி சொல்ல லைப்ரரியை சேர்ந்த கேஷவ் என்பவரையும் பக்கத்து அறையில் வைத்திருந்தார்கள். போலீஸ் துறையின் அந்த கட்டிடத்தில் அங்கங்கே காவல் போடப்பட்டிருந்தது. விஸ்வஜித்திற்காக அவள் காத்திருந்தாள். நகை கடையில் அவள் திருடிய 2 வளையல்களையும் அந்த இன்ஸ்பெக்டர் கலெக்டர் எடுத்து போய்விட்டான். கடையில் திருப்பி தரப்போகிறானாம். கேஸ் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டதே அவளுக்கு பெரும் ஆறுதலாய் இருந்தது. கதவு தட்டப்பட்டது. திறந்தது.
போலீஸ் உடையில் விஸ்வஜித் மிடுக்காக நின்றான். போவோமா என்றான். இதோ பார், உன் சாட்சியத்தில்தான் இந்த கேஸே நிற்கப் போகிறது. சிவனேசன் பண முதலை. உலகத்திலேயே பெஸ்ட் வக்கீல் யார் என்று பார்த்து உனக்கெதிராக நிறுத்துவார். உன்னை கேள்விகளால் குடைந்து எடுப்பார்கள், குழப்ப பார்ப்பார்கள். ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாதே. நடந்ததை நடந்தபடி 100% உண்மையை மட்டுமே சொல். தைரியமாக இரு, கலங்காதே. உன் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தைரியமாக இரு. உண்மையை யாராலும் அசைக்க முடியாது. புரிகிறதா? தேவகி எச்சிலை கூட்டி விழுங்கினாள். எனக்கு பயமாக இருக்கிறது. உண்மையை பேச என்ன பயம்? நகை கடையில் நான் திருடியதை சொல்ல வேண்டுமா? சொல். உனக்கு தண்டனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு. தேவகி முழுதும் நம்பிக்கை வராதவளாக தயக்கத்துடனேயே அவனுடன் வெளியே நடந்தாள். தாண்டவன் அம்பாசிடர் காரில் உட்கார்ந்திருந்தான். பொய் நம்பர் பிளேட் பொருத்திய அந்த கார் அவனுடைய உபயோகத்திற்காக சிவனேசனால் கொடுக்கப்பட்டது. அவன் முகத்தில் பிரெஞ்சு தாடி ஒட்டப்பட்டிருந்தது. அவன் மடியில் ஒரு நீளமான பெட்டி. அதை திறந்தான். அந்த பெட்டியினுள்ளே வெல்வெட் துணியின் மெத்தில் படுத்திருந்த சிறு துப்பாக்கியை எடுத்தான். இந்த துப்பாக்கி சற்று வித்தியாசமானதாக இருந்தது. இதில் தோட்டாக்கள் கிடையாது. குண்டூசி அளவிற்கு ஒரு மிக கூர்மையான ஊசி, அதன் முனையில் மிக கடுமையான சயனைடு விஷம். ஊசியை பொருத்தி விசையை இழுத்தால் ஊசி 20 அடி தூரம் வரை எந்த குழப்பமும் இன்றி பாய்ந்து எதிரியை தாக்க வல்லது. உடம்பில் ஏதோ ஒரு பகுதியில் தைத்தால் போதும். 20 நிமிடத்திற்குள் மரணம் நிச்சயம். இந்த ஆயுதத்தின் பெரிய சௌகரியம் அது தாக்கியதே தெரியாது. போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியுமே அன்றி உடனே புரியாது. இந்த விஷ ஊசியை எதிர்கொள்ளப் போகிறாள் தேவகி. தாண்டவன் 3 ஊசிகளை ஒன்றன் பின் ஒன்றாக துப்பாக்கியில் செருகினான். ஒன்று தேவகிக்கு, ஒன்று கேஷவிற்கு. குறி தவறினால் மூன்றாவது ஊசி தேவைப்படாது. அவன் குறி இதுவரை தவறியதே இல்லை. இன்னும் அதிக அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் அழகாக திட்டமிட்டு கொலையை விபத்து போலவே செய்திருக்க முடியும். ஆனால் அவகாசம் போதவில்லை. இதோ தேவகி கோர்ட்டுக்கு வந்து விடுவாள். நீதிபதியின் முன் அவள் சாட்சியம் பதிவாகும் முன் தடுத்தாக வேண்டும். தாண்டவன் காரின் இருக்கையில் முதுகில் சார்த்தி இருந்த கருப்பு கவுனை எடுத்தான். உட்கார்ந்தபடியே அணிந்தான். கேஸ் கட்டுகள் போல தயாரித்திருந்த குறுக்கில் மடித்த பேப்பர் கற்றைகளை எடுத்துக்கொண்டான். தொளதொளவென்றிருந்த கருப்பு கவுனின் மடிப்பில் அவன் கை சுலபமாக மறைந்தது. துப்பாக்கியும். காரிலிருந்து கேஷுவலாக இறங்கினான். போலீஸ் ஜீப் புறப்பட்டதும் அவனுக்கு தகவல் வந்துவிட்டது. இன்னும் 1-2 நிமிடத்தில் வந்துவிடும். அவன் ஜீப் நிறுத்தத்திற்கு வரக்கூடிய இடம் நோக்கி இயல்பாக நடந்தான். அவனுடைய கணக்கு மிக சரியாக இருந்தது. முதலில் ஒரு ஜீப் வந்து நின்றது. 4-5 கான்ஸ்டபிள்கள் ஆயுதங்களுடன் கீழே குதித்தார்கள். பின்னாலேயே மூடப்பட்ட இன்னொரு ஜீப் வந்து நின்றது. ஆயுத காவலர்கள் அந்த ஜீப்பின் இருபுறமும் சூழ்ந்து நிற்க ஜீப் கதவு திறந்து முதலில் விஸ்வஜித் இறங்கினான். அடுத்து தேவகி, அடுத்து கேஷவ், அடுத்து 2 கான்ஸ்டபிள்கள். அவர்கள் ஒரு சிறு ஊர்வலமாக கோர்ட்டின் காரிடார் நோக்கி நடக்க தாண்டவன் கை உயர்த்தி விசை இழுத்து மீண்டும் நடை தொடர்ந்தான். கேஷவ் தன் பின் கழுத்தை தடவிக்கொண்டான். சுருக்கென்று ஏதோ குத்தியதே, என்ன அது என்று திரும்பி பார்த்து ஏமாந்தது இங்கிருந்தே தெரிந்தது. தாண்டவன் முகத்தில் தானாக மலர்ந்த புன்னகையை அவன் கட்டுப்படுத்தி கொண்டான். கர்வம் முகத்தில் தெரிந்துவிடக்கூடாது. அடுத்த முறை அவன் கை உயர்த்தி விசை இழுத்தான். தேவகியை கீழே இருந்த ஒரு கல் தடுக்கியது. அவளுடைய வழக்கமான ஹவாய் செருப்பு புரண்டு தடுமாற்றிவிட்டது. தேவகி தடுமாறியதும் தாண்டவனுக்கு புரிந்துவிட்டது. அவனுடைய குறியிலிருந்து அவள் நகர்ந்து விட்டாள். ஒரு ஊசி வீணாகிவிட்டது என்று நினைத்தபோது தேவகியின் மறுபுறம் பாதுகாப்பாக வந்து கொண்டிருந்த கான்ஸ்டபிள் கழுத்தை தடவிக்கொண்டு பின்புறம் பார்த்தார். தாண்டவன் திடுக்கிட்டான். ஊசி போலீஸ்காரரை தாக்கிவிட்டதா என்ன? போலீஸை கூடிய வரையில் தவிர்க்க வேண்டும் என்பது அவன் எண்ணம். அடுத்த குறி தவறக்கூடாது. அவர்களை முன்னே நடக்கவிட்டு தாண்டவன் இயல்பாக கை தூக்கினான். தேவகி படிகளில் ஏறி கொண்டிருந்தாள். தாண்டவன் விசை இழுத்தான். தேவகி திடுக்கிட்டாள். பின் கழுத்தை தொட்டு பார்த்தாள். திரும்பி பார்த்தாள். நடை தொடர்ந்தாள். காரியம் முடிந்துவிட்டது. தாண்டவனின் முகத்தில் பிரகாசம் வந்தது. கேஸ் கட்டுடன் அப்படியே நகர்ந்து அடுத்த கட்டிடம் வெளியே காருக்கு நடந்தான். கார் கதவு திறந்து உள்ளே அமர்ந்தான். துப்பாக்கியை தன் பெட்டியில் வைத்து சீட்டுக்கடியில் தள்ளினான். காரை பூட்டிக் கொண்டு இறங்கினான். மீண்டும் கோர்ட்டுக்குள் நடந்தான். வேடிக்கை பார்க்க போகிற ஆர்வம் அவன் முகத்தில் தொனித்திருந்தது. கோர்ட் அறை. பழமையான பெருமேஜைக்கு பின்னே நீதிபதிக்கான உயர்ந்த நாற்காலி இருந்தது. பேனாவின் பின் பக்கத்தால் காது குடைந்து கொண்டிருந்த குமாஸ்தா, தங்களுக்குள் குசலம் விசாரிக்கும் கருப்புடை வக்கீல்கள், காத்திருக்கும் போலீஸ்காரர்கள். முன் வரிசை பெஞ்சில் தேவகி, கேஷவ், 2 கான்ஸ்டபிள்களுடன் விஸ்வஜித் அமர்ந்திருந்தான். அவனுடைய பார்வை இடதும் வலதுமாக சந்தேகத்துடன் நகர்ந்து கொண்டே இருந்தது. திடீரென்று அவன் தொடையில் ஒரு கை விழுந்து அழுத்தியது. யார் அது, மரியாதை இல்லாமல் என்பது போல் அவன் சரையென்று திரும்பி பார்த்தான். அவனை அடுத்து உட்கார்ந்திருந்த கேஷவ்.
கேஷவ் ஒரு ஆதரவிற்காகத்தான் விஸ்வஜித்தின் தொடையை அழுத்தி இருக்கிறான் என்பது புரிந்தது. கேஷவன் முகத்தில் அதீத வேதனை, வலியின் புரட்டல், முகம் கசங்கி குமுக்கென்று வாந்தி எடுத்தான். அப்படியே கீழே புரண்டு விழுந்தான். அடுத்த கணம் அந்த வரிசையில் இருந்தவர்கள் பரபரப்புடன் எழுந்தனர். வக்கீல்கள் ஓடி வந்தனர். தாண்டவன் தான் முதலில் வந்தவன். சற்றும் அசூசை பார்க்காதவன் போல கேஷவன் தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கன்னத்தில் தட்டினான். அதே நேரம் அவனது இடது கை கேஷவின் பின் கழுத்தை தாங்கியபடி தடவி ஊசி முனையை கண்டுபிடித்து வெளியே இழுத்தது. கேஷவை அவர்கள் கவனித்த போதே மதக் என்று புரண்டு விழுந்தார் கான்ஸ்டபிள். தாண்டவன் உடனே கேஷவை கீழே விட்டு அவரை தாங்கினான். அவனுடைய நுணுக்கமான விரல்கள் அவருடைய கழுத்தை தடவி ஊசியை பிடித்து இழுத்தது. யாராவது தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று அவன் கத்தினான். இரண்டொரு பேர் பானை நோக்கி ஓட தாண்டவன் நிமிர்ந்து தேவகியை பார்த்தான். அடுத்தது நீதான் பெண்ணே. தேவகி மிகவும் திடுக்கிட்டிருந்தாள். அடுத்தடுத்து 2 பேர் கீழே புரண்டு விழுந்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சி அவள் வயிற்றை புரட்டியது. வீல் என்று அலறினாள். கீழே சரிந்தாள். விஸ்வஜித் பாய்ந்து அவளை தாங்கினான். தாண்டவன் இன்ஸ்பெக்டரை தாண்டி அந்த பெண்ணை தொடுவது நியாயமில்லை என்று உணர்ந்தான். அவன் குறி தப்பவில்லை. இனியும் இங்கே நேரத்தை வீணடிக்கக்கூடாது. கான்ஸ்டபிளை கீழே தலைத்தான். நான் உடனே போய் ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று இயல்பாக எழுந்து கேஸ் கட்டுடன் வெகு விரைவாக வெளியே நடந்தான். ஐ ஆம் சாரி என்றார் அரசாங்க டாக்டர். இவர்கள் 2 பேரும் இறந்து விட்டார்கள். இறந்து விட்டார்களா? என்ன டாக்டர் சொல்கிறீர்கள்? எப்படி 2 பேரும் ஒரே சமயத்தில் இறக்க முடியும்? விஸ்வஜித் பதறினான். போஸ்ட்மார்ட்டம் செய்த பிறகுதான் அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியும். கடுமையான விஷம் காரணமாக இருக்கும் என்று அவர்களுடைய கண் இரைப்பைகள் நீலம் பூத்திருப்பதை பார்த்தால் தோன்றுகிறது. இந்த பெண்? டாக்டர் தேவகியை தொட்டு பார்த்துவிட்டு நிமிர்ந்தார். இவளுக்கு வெறும் மயக்கம் போல்தான் இருக்கிறது. அதிர்ச்சி தாங்கவில்லை. விஸ்வஜித்திடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விடுபட்டது. டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் தேவகி பட்டாம்பூச்சிகளைப் போல இமைகளை படபடத்து கண்களை திறந்தாள். உயரமான கோட் கூரை தெரிந்தது. ஆனால் இது வேறு ரூம். அவள் கண்கள் மிரட்சியுடன் விஸ்வஜித்தை நோக்கின. என்ன ஆயிற்று கேஷவிற்கு? இறந்து விட்டான். விஸ்வஜித்தின் குரலில் தோல்வி. எப்படி? பதறினாள். விஷமாயிருக்கலாம் என்கிறார் டாக்டர். பயப்படாதே, உனக்கு ஒன்றும் ஆகவில்லை. நீ எழுந்திரு. நீதிபதியிடம் உடனே சாட்சி சொல்லிவிட்டு வரலாம். ஐயோ, நான் மாட்டேன். தேவகி, வரமாட்டேன். நான் யாரையும் பார்க்கவில்லை. யாரும் கொலை செய்யப்படவில்லை. யாரும் யாரையும் கொல்லவில்லை. அவள் கிரீச்சிட்டாள். விஸ்வஜித் அவளை கவலையுடன் பார்த்தான். மிரண்டிருக்கிறாள். இந்த நிலையில் நிச்சயம் இவள் நீதிபதியிடம் சாட்சி சொல்ல மாட்டாள். முன்னுக்கு பின்னாக உளறி குழப்பி விடுவாள். இவளை சமாதானம் செய்ய வேண்டும். அப்புறம்தான் இவளை அவன் விருப்பப்படி வளைக்க முடியும். மறுநாளுக்கு விசாரணையை ஒத்திவைக்க சொல்லி அரசாங்க வக்கீலை விட்டு அனுமதி கேட்க சொல்லிவிட்டு பழைய ரூமிற்கு திரும்பினான். நாம் புறப்படலாம் டாக்டர். எனக்கு பிஎம் ரிப்போர்ட் அர்ஜென்ட்டாக வேண்டும் என்றான். அவனுடைய அடிநாக்கில் கசப்புணர்வு. தோல்வியின் கசப்புணர்வு என்பதை விட எதிர்ப்பின் கசப்புணர்வு என்றுதான் அவனுக்கு என்ன தோன்றியது. தேவகியை அதிக கவலையுடனும் பொறுப்புடனும் பார்த்தான். பயத்தில் அழுது கொண்டிருந்த அவளை ஆதரவாக அணைத்தபடி ஆயுதமேந்திய போலீஸ்காரர்கள் புடைசூழ ஜீப்பை நோக்கி நடந்தான். போகும் வழியில் போலீஸ் செய்ய வேண்டிய காரியங்களை சட் என்று உத்தரவுகளாக சொல்லிக்கொண்டே போனான். தேவகியை ஏற்றியதும் ஜீப் சீறி புறப்பட்டது. அத்தியாயம் 11. நேரம் போதவில்லை ஐயா. அதனால்தான் விஷ ஊசியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. இல்லை என்றால் சுலபமாக வேறு வழி தேடியிருப்பேன். தாண்டவன் மரியாதையுடன் பேசினான். பரவாயில்லை, அந்த பெண் என்றார் சிவனேசன். கேஷவ் என்பவன், தேவகி என்ற அந்த பெண், துணைக்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள், 3 பேரும் அவுட். சாட்சி சொல்வதற்கு முன்னாலேயே தீர்த்துவிட்டாய். தாண்டவன் கைவிட மாட்டான் என்பது என் நம்பிக்கை. இந்தா, வேண்டியதை எடுத்துக்கொள். சிவனேசன் மேஜை டிராயரை திறந்து காட்டினார். தாண்டவன் அதிலிருந்து சில நோட்டு கட்டுகளை எடுத்து கொண்டிருந்த போது தொலைபேசி மணி அடித்தது. சிவனேசன் எடுத்து பேசினார். அவர் முகத்தில் மெல்லிய மாற்றம். ரிசீவரை வைத்தார். தாண்டவா, ஏமாந்து விட்டாய். என்ன ஐயா சொல்கிறீர்கள்? ஏமாந்து விட்டாய் என்றேன். முக்கிய சாட்சி அந்த பெண். அது உயிரோடு இருக்கிறதாம். ஐயா, அவள் சுருண்டு விழுவதை என் கண்ணால் பார்த்தேன். அவள் முழுசாய் உயிருடன் இருக்கிறாள். தாண்டவன் எடுத்த பணத்தை டிராயரில் மீண்டும் போட்டான். அவன் முகம் இறுகியது. மன்னித்து விடுங்கள் ஐயா, அப்படி நேர்ந்திருக்கக்கூடாது. நேர்ந்திருந்தால் முழு பொறுப்பும் என்னுடையது. அவளை மறுபடியும் என் கையால் தீர்க்கும் வரை நான் உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன். போலீஸ் கெடுபிடி அதிகமாகிவிடும். கவனமாக நடந்து கொள் தாண்டவா. சிவனேசன் குரலில் முதல் தடவையாக சற்று கவலை எட்டி பார்த்தது. கமிஷனர் தன் மீசையை புறவிரலால் நீவிக்கொண்டார். உண்மையாகவா என்றார். பிஎம் ரிப்போர்ட் வந்துவிட்டதா? வந்துவிடும் சார், விஸ்வஜித் தலைத்த குரலில் சொன்னான். ஆனால் அந்த பெண் ரொம்ப மிரண்டு விட்டது சார்.
கோர்ட்டு படியேறி சாட்சி சொல்ல மாட்டேன் என்கிறது. ச்சே, என்னப்பா இது? என்னால் அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சார். ஆனால் நம் ஜீப் போய் எப்போது கோர்ட்டில் நிற்கும் என்பது வரை சிவனேசனின் ஆட்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சார். ஏனென்றால் செத்துப்போன கான்ஸ்டபிள் 10 நிமிஷத்திற்கு முன்னால் தான் எங்கள் ஜீப்பில் ஏறினார். அவரும் கேஷவும் ஒரே மாதிரி இறந்திருப்பதால் கோர்ட்டுக்கு வந்த பிறகுதான் சிவனேசனின் ஆட்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எப்படி செயல்பட்டார்கள் என்று புரியாவிட்டால் கூட. யூஆர் கரெக்ட். நம் அசைவுகளை பற்றி சிவனேசன் குரூப்பிற்கு தகவல் தர நம் டிபார்ட்மெண்ட்டிலேயே சில சில்லறை ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு அசிங்கமாகத்தான் இருக்கிறது. முக்கியமாக சப் இன்ஸ்பெக்டர் சாம்பமூர்த்தி. அவரைத்தான் அனந்தராம் அலிபைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவரை சஸ்பெண்ட் செய்து விடுகிறேன். ஓகே? தேவகியை எங்கே பாதுகாப்பாக வைப்பது சார்? இதோ பார், சிவனேசனும் அவன் தம்பியும் கம்பிகளுக்கு பின்னால் போயாக வேண்டும். அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். தேவகி நமக்கு மிக மிக முக்கியம். அவளை முழுக்க முழுக்க உன் பொறுப்பில் விடுகிறேன். உதவிக்கு யார் யார் வேண்டும் என்று நீயே போலீஸிலிருந்து ஆட்களை பொறுக்கிக்கொள். எந்த இடம் பாதுகாப்பானது என்று நீயே தீர்மானம் பண்ணு. அவளை கன்வின்ஸ் பண்ணு, அது முக்கியம். அறைக்கதவு தட்டப்பட்டது. எஸ் என்றார் கமிஷனர் கர்ஜியாக. உள்ளே கான்ஸ்டபிள் நுழைந்து, டாக்டர் வந்திருக்கிறார் சார் என்றார். உள்ளே அனுப்பு. டாக்டர் இருவருக்கும் வணக்கம் சொன்னார். சற்று விசித்திரமான விஷயம். அதனால்தான் நான் நேரிலேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தேன். இறந்து போன கேஷவ், கான்ஸ்டபிள் இருவருக்கும் இரத்தத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷம் கலந்திருக்கிறது. நேரே இரத்த குழாயில் விஷம் கலந்திருப்பதால் ஊசி மூலம்தான் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. உடல் முழுவதும் ஊசி குத்திய அடையாளம் தேடினேன். இருவருக்கும் பின் கழுத்தில் தலைமுடியின் கடைசி விளிம்பருகே ஊசி செருகிய அடையாளம் இருக்கிறது. அந்த இடத்தில் மட்டும் சற்று கூடுதலான நீல நிறமாகி இருக்கிறது என்பதால் தான் கண்டுபிடிக்க முடிந்தது. ஊசி நேராக செங்குத்தாக செருகி இருப்பதை பார்த்தால் தோட்டா போல அது ஒரு விசையுடன் வீசப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. விஷ ஊசி. மை காட்! டெக்னிக்கலாக கொலைகாரர்களும் அட்வான்ஸ் ஆகிவிட்டார்கள். தலைமுடி இருக்கும் இடத்தில் செலுத்தினால் ஊசி செருகிய இடம் சுலபத்தில் தெரியாது என்பதால் அந்த இடத்தை கொலைகாரன் தேர்ந்தெடுத்து இருக்கிறான். விஸ்வஜித், அந்த பெண் தேவகி, அவளை எப்படி கொலைகாரன் விட்டான்? விட்டிருக்க மாட்டான் சார். குறி தவறி இருக்கும். நீ உடனடியாக போ விஸ்வஜித். அவள் இருக்கும் இடத்தில் ஜன்னல்கள் கூட திறந்திருக்க வேண்டாம். உடனடியாக உன் பர்சனல் பொறுப்பில் அவளை அழைத்து போய்விடு. எஸ் சார். டாக்டர், நீங்கள் உட்காருங்கள். எனக்கு இன்னும் விளக்கமாக உங்கள் பிஎம் ரிப்போர்ட்டை சொல்லுங்கள். அவர்களை பேசவிட்டு விஸ்வஜித் அவசரமாக அங்கிருந்து வெளியேறினான். தேவகி மெல்ல தன் அழுகையிலிருந்து மீண்டாள். பயம் காரணமாக எழுந்த விசும்பல் அடங்க சற்று நேரம் பிடித்தது. அடங்கியதும் தன் புடவை கசங்கிவிட்டதை கவனித்தாள். முகம் கழுவி உடை மாற்றிக்கொள்ள விரும்பினாள். புடவையை மாற்றும் போது ரவிக்கைக்குள் முதுகுப்புறம் ஒரு உறுத்தலை உணர்ந்தாள். ரவிக்கையை கலற்றி பார்த்தாள். ரவிக்கையின் துணியில் ஒரு இலையில் சிக்கி இருந்தது அந்த மெல்லிய ஊசி. குண்டூசி போன்ற அதன் அமைப்பை பார்த்தாள். குண்டூசியை விட நீளமாக மெலிந்திருந்தது ஊசி. முனை மிகவும் கூர்ப்பாக இருந்தது. குத்தினால் அதன் தலை வரை உடனே வழுக்கி இறங்கிவிடும் போல அதன் உடல் அமைப்பு கூராய் இருந்தது. ஊசியின் நுனியில் பெயிண்ட் தீற்றல் போல் ஏதோ. கதவு தட்டப்பட்டது. தேவகி அவசரமாக உடையணிந்து கதவு திறந்தாள். இன்ஸ்பெக்டர் விஸ்வஜித். அவனை பார்த்தால் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவன் ஆபத்தானவன். பாதுகாப்பு தருகிறேன், காப்பாற்றுகிறேன் என்று உத்தரவாதம் தருவானே தவிர அவனை விட கொலைகாரன் இன்னும் வலுவானவன், செல்வாக்கு மிக்கவன். இல்லையென்றால் கோர்ட்டில் 2 பேர் திடீரென்று ஏன் செத்து விழுந்தார்கள்? தேவகி, அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்று பிஎம் ரிப்போர்ட் வந்துவிட்டது. எப்படி என்றால் தேவகி குரலில் பயம் தொனிக்க. விஷ ஊசியை யாரோ அவர்களுடைய கழுத்தில் குறிபார்த்து எரிந்திருக்கிறார்கள். நீ தப்பித்தது பெரும் அதிர்ஷ்டம். விஷ ஊசி என்றா சொன்னீர்கள்? தேவகி அவசரமாக தன் ரவிக்கையில் கிடந்த ஊசியை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி கையில் புரட்டி பார்த்தான் விஸ்வஜித். அவன் முகத்தில் சிலீர் என்ற பயரேகை. எங்கே கிடைத்தது இது? கோர்ட்டில் படியேறும்போது என் முதுகில் யாரோ குண்டூசி எறிந்தாற் போர் இருந்தது. திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. இப்போதுதான் இந்த ஊசியை பார்த்தேன். இதன் முனையை வருடி கூட காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவ்வளவு கடுமையான விஷம் இருக்கிறதாம். மற்றவர் கழுத்தில் நுழைந்த ஊசி உன் கழுத்தில் நுழையவில்லை. ஏன்? திரும்ப ஏதாவது காயப்படுத்தி இருக்கிறதா பார்க்கிறேன். தேவகியின் உடல் அந்த ஊசியை பார்த்ததும் நடுங்கியது. விஸ்வஜித்தின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு திரும்பினாள். அவளுடைய அடர்த்தியான கூந்தலை அள்ளி முன்புறம் போட்டுவிட்டு அவள் பின் கழுத்தையும் முதுகையும் கண்களால் மேய்ந்தான் விஸ்வஜித். ரவிக்கை சற்று தாராளமாக வெட்டப்பட்டிருந்தது. பின்கழுத்தில் மிக மெலிதான பூனை முடியல். வழுக்கி இறங்கும் மாசு மறுவற்ற முதுகு பரப்பு. கழுத்தில் புரளும் கூந்தல் பிசிர்களை ஒதுக்கிய போது அவனுடைய விரல்கள் அவள் கழுத்தை தீண்டின. தேவகியின் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடியதை விஸ்வஜித் கவனித்தான்.
அந்த கழுத்தை அப்படியே வருட வேண்டும் போல் எழுந்த உள்ளுணர்வை அதட்டி அடக்கினான். கடமையில் இருக்கும்போது எப்படி உடம்பு கண்டதையும் உணர செய்கிறது? அவன் பயந்தபடி கழுத்தில் எந்த காயமும் இல்லை, முதுகிலும் இல்லை. பின் எப்படி? இன்னும் சற்று கூந்தலை தூக்கி பின்னந்தலையில் பார்க்க முனைந்தபோதுதான் கவனித்தான். கூந்தலை இறுக்கி பிடித்து அவள் ஒரு பிளாஸ்டிக் கிளிப் போட்டிருந்தாள். தேவகி, அந்த கிளிப்பை கலட்டி கொடு. கலற்றி கொடுத்தால் பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருந்தது கருப்பு கிளிப். அதை கையில் வைத்து ஆராய்ந்தான். அவன் கண்கள் பிரகாசமாயின. இங்கே பார், அந்த ஹேர் கிளிப்பில் குண்டூசியை வைத்து ஆணி அடித்தது போல் ஒரு ஆழமான பள்ளம். இந்த கிளிப்பை என்ன விலைக்கு வாங்கினாய்? 3 ரூபாய்க்கு. அந்த 3 ரூபாய்தான் உன் உயிரையே காப்பாற்றி இருக்கிறது. ஊசியை எறிந்தபோது அதை இந்த கிளிப் தடுத்திருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு ஆழம் விழும் வகையில் அது இறங்கி இருக்கிறது என்றால் மிகுந்த விசையுடன் எரியப்பட்டு இருக்க வேண்டும். அது தடுக்கப்பட்டு பொத்தென்று உன் கழுத்தில் விழுந்திருக்கிறது. அதற்குத்தான் நீ திரும்பி பார்த்திருக்கிறாய். அந்த வேகத்தில் ரவிக்கை பிளவு இன்னும் கொஞ்சம் திறந்து அது முதுகிலிருந்து உருண்டு ரவிக்கைக்குள் போய் நின்று விட்டிருக்கிறது. யூ ஆர் சோ லக்கி. இன்னொரு தடவை லக் இருக்காது இன்ஸ்பெக்டர். உண்மையை மட்டும் நீ சொல்வதாக தீர்மானித்தாய், அதனால்தான் தப்பித்தாய். இந்த இடத்திலிருந்து கூட உன்னை நகர்த்த சொல்லிவிட்டார் கமிஷனர். நாம் வேறு இடம் போகப் போகிறோம். ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டுதான் வந்தேன். எங்கே? வா, காட்டுகிறேன். உன் பெட்டியெல்லாம் வேண்டாம். 2-3 மாற்றுப் புடவை மட்டும் போதும். சிவநேசனிடம் என்னை காட்டி கொடுத்து விட மாட்டீர்களே? அவனுக்கு எதிராக இருக்கும் ஒரே துரும்புச் சீட்டி நீதான். உன்னை விட்டு கொடுப்போமா? நெவர். தேவகி புது நம்பிக்கையுடன் உடைகளில் 1-2 பொறுக்கிக் கொண்டால் விஸ்வஜித்துடன் புறப்பட்டாள். அத்தியாயம் 12. அனந்தராம் சற்றே புரண்டு படுத்தான். இடது கன்னம் எக்கச்சக்கமாக வலித்தது. அண்ணன் சொன்னபடி போய் விபத்து செய்து கொண்டதற்கு உயிர் பிச்சை கிடைத்துவிட்டது. ஆனால் வலி அவன் உடலில் அலை அலையாய் களைத்து கொண்டிருந்தது. 2 மணி நேரம் போலீஸ் வந்திருந்து காவல் காத்ததும், பெயில் பெற்ற பின் வக்கீல் அதை காட்டி அவர்களை விலக சொன்னதும், அதையும் மீறி உடுப்புகளற்ற மஃப்டி போலீஸ் 2 பேர் அவன் இருந்த மாடியில் காவல் இருப்பது அவனுக்கு தெரிய வந்தது. வக்கீல் சொன்ன இன்னொரு செய்தி அவனுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. அவன் இருந்ததாக அலிபை தந்த சப் இன்ஸ்பெக்டர் சாம்பமூர்த்தியை போலீஸிலிருந்து சஸ்பெண்ட் செய்து விட்டார்களாம். ஏதோ மொட்டை காரணம் சொல்லி போலீஸின் மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் இந்த கேஸை சற்று சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்தபோது கொஞ்சம் கவலை வந்தது. தாண்டவன் ஒரு தவறு செய்துவிட்டான். நேரடி சாட்சி சொல்லப் போகிறவள் அவன் குறியிலிருந்து தப்பித்து விட்டாள் என்றும் வக்கீல் சொன்னார். அனந்தராம் முதன்முறையாக தான் நேரடியாக போய் சிந்தாமணியை கொலை செய்தது முட்டாள்தனமோ என்று யோசிக்கலானான். அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் எச்சரித்த போது அசட்டையாக இருந்ததற்காக இப்போது கவலைப்பட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் வந்தபோது வந்து ஹலோ சொன்ன நர்ஸின் பெயர் என்ன என்று கேட்க வேண்டும், அவளை பற்றிய விவரங்கள் சேகரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதே சமயம் அதே ஆஸ்பத்திரியில் அடுத்த மாடியில் சந்தியா டியூட்டி முடிந்து தன் உடைகளை மாற்றி ஸ்டாஃப் ரூமிலிருந்து வெளிப்பட்டாள். சந்தியா, குரல் கேட்டு நிமிர்ந்தாள். விஸ்வஜித் போலீஸ் உடுப்பில் கம்பீரமாய் நின்றிருந்தான். என்ன என்றாள் வெறிப்பாக. கோபமா? உங்கள் மேல் கோபப்பட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சந்தியா, சின்ன குழந்தை போல பேசுகிறாய். அப்போது எனக்கு இருந்த மூடு என்ன என்று உனக்கு தெரியாது. டியூட்டியில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுகிற அளவு நான் என்ன நெருக்கமானவளா? சண்டை போடத்தான் ஆசை என்றால் சண்டை போடு. இன்னும் சில நாட்களுக்கு நாம் சந்திக்க முடியாது என்பதை சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன். விஸ்வஜித் குரலில் கொஞ்சம் எரிச்சல் வந்தது. அடங்கி போக போக இந்த பெண்கள் மேலே மேலே குதிரை ஏறுவார்கள் போல. சந்தியாவின் முகம் சற்றென்று மாறியது. ஏன் ஏன் இன்னும் சில நாட்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள்? ஒரு கொலை கேஸ். அனந்தராம் தான் குற்றவாளி. அவனுக்கு எதிராக இருக்கும் சாட்சியம் ஒரு பெண். அவளை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவளை பாதுகாக்க வேண்டிய வேலையை நான் ஏற்றி இருக்கிறேன். யாருக்கும் தெரியாத இடத்தில் போய் சில நாட்கள் தங்கியிருப்பேன். அதனால்தான். யாருக்குமே தெரியாத இடமா? கமிஷனருக்கு மட்டும் சொன்னால் போதுமானது. எனக்கு கூட சொல்லக்கூடாதா? உனக்கு தெரியாமல் இருப்பது உன் நல்லதற்கு தான் சந்தியா. பேசக்கூட மாட்டீர்களா என்னுடன்? பார்ப்போம். ஃபோன் வசதி இருந்து ரிஸ்க் இல்லை என்று தோன்றினால் உன்னுடன் ஃபோன் பேசுவேன். உனக்கே இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்ன? அனந்தராம் இருக்கும் அறைக்கு நீ அடிக்கடி போகாதே. டியூட்டி வந்தால் கூட அவனிடம் கவனமாக இரு. உனக்கு நண்பர்கள் தோழிகள் இருந்தால் அவர்கள் மூலம் அவன் அறைக்கு யார் யார் வருகிறார்கள் போகிறார்கள், என்னென்ன நடக்கிறது என்பதை மட்டும் குறிப்பெடுத்து கொள்ளச் சொல். உங்கள் தொழில் புத்தியை காட்டுகிறீர்களா? எப்படி சந்தியா, உன்னால் சிரிக்காமல் பேச முடிகிறது என்று கேட்கும்போது விஸ்வஜித்திற்கு சிரிப்பு வந்துவிட்டது. சந்தியாவும் மனம் விட்டு புன்னகைத்து, கடைசியாய் ஒரு காபி சாப்பிடுவீர்களா என்னுடன் என்றாள். சப் இன்ஸ்பெக்டர் சாம்பமூர்த்தி அந்த ரெஸ்டாரண்டின் இருட்டு மூலையில் காத்திருந்தான். அவனுடைய க்ளோஸ் கட் கிராப்பை பார்த்தால் அவன் போலீஸ்காரன் என்று புரிந்து போகும் என்பதாலேயே தலையை மூடுகிற மாதிரி ஒரு தொப்பி அணிந்திருந்தான்.
அவன் லஞ்சம் வாங்கியதாக யாரோ புகார் சொன்னதாக ஒரு குற்றம் செட்டப் செய்து அவனுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து விட்டிருந்தார்கள். உண்மையில் சிவனேசன் விவகாரத்தில் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்பதை அவர்கள் எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டார்கள் என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. போலீஸில் கொடுக்கும் சம்பளத்திற்கு இந்த அளவுதான் நாணயமாக இருக்க முடியும். மாதம் சிவனேசனிடமிருந்து வீடு தேடி வரும் பணம் அவன் சம்பளத்தைப் போல 2 மடங்கு. அவருக்காக வேலையே போனால் கூட வருத்தமில்லை. ஆனால் வேலை போய்விட்டால் சிவனேசனுக்கு அவனால் உபயோகமில்லை என்பதுதான் கவலையாக இருந்தது. இங்கே வந்து காத்திருக்க துவங்கி 20 நிமிடங்களாகிவிட்டது. ஒரு பீரை வாங்கி மெல்ல மெல்ல உறிஞ்சி கொண்டிருந்தான். அதோ தாண்டவன் ரெஸ்டாரண்ட்டில் நுழைந்தான். நேரே இவனுடைய மேஜை பார்த்து நடந்து வந்தான். எதிரில் அமர்ந்தான். ஹலோ ஹலோ. எனக்கும் ஒரு பீர். ஆர்டர் செய்த பின் தாண்டவன் நேரடியாய் விஷயத்திற்கு வந்தான். தேவகி எங்கே? தெரியாது என்றான் சாம்பமூர்த்தி. போலீஸ் வழக்கமாக பாதுகாக்கும் இடங்களில் அவள் இல்லை. சொல்லப்போனால் போலீஸின் கண்களிலிருந்து அவளை மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர். அவள் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்தாக வேண்டும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு நெருக்கமான ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து போயிருக்கிறான் என்பது வரைதான் எனக்கு தெரியும். யார் அந்த சப் இன்ஸ்பெக்டர்? குருநாதன். அவனுக்கு ஒரு இளம் மனைவி, 2 வயதில் ஒரு மழலை பையன். குருநாதனின் அட்ரஸ் கொடு என்றான் தாண்டவன். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் அலமாரியிலிருந்து பொருட்களை பொறுக்கி கொண்டிருந்தாள் குருநாதனின் மனைவி, இடுப்பில் செல்லமகன். அதே வரிசையில் உயரமாய் ஒருத்தனின் நிழல் விழுந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். குழந்தை அவனை பார்த்து கையசைத்து சிரித்தது. அவன் நெருங்கி வந்தான். வா குட்டி என்று கூப்பிட்டவுடன் குழந்தை அவனிடம் தாவியது. அவன் தாடியை தொட்டு சிரித்தது. குருநாதனின் மனைவி புன்னகைத்தாள். பதிலுக்கு தாண்டவனும் புன்னகைத்தான். உன் குழந்தையின் அடி வயிற்றில் என் கத்தி பதிந்திருக்கிறது. அது உயிருடன் இருக்க வேண்டுமென்றால் கத்தாதே, ரகளை செய்யாதே. பேசாமல் என்னுடன் சிரித்தபடி வெளியே வா. குருநாதனின் மனைவி உறைந்தாள். என் குழந்தை. இஷ். கூட்டம் கூடினால் குழந்தையின் குடல் வெளியே வந்துவிடும். வேண்டாம் என்றால் நீ என்னுடன் வெளியே வா. உன் வீட்டிலிருந்து உன்னை தொடர்ந்து கொண்டிருப்பது இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான். அவள் அவன் பின்னே மெல்ல நடந்தாள். வெளியே வந்ததும் கேட்டான். உன் புருஷன் எங்கே? தெரியாது. கத்தி கிழித்துவிடும். சத்தியமாய் தெரியாது. ஃபோன் நம்பர் மட்டும்தான் கொடுத்தார். அதுவும் எமர்ஜென்சி என்றால் தொடர்பு கொள்ள. அந்த நம்பரை சொன்னால் நான் அந்த காரில் ஏறி போவேன். நீ கத்தக்கூடாது. கத்தாமல் உன் வீட்டுக்கு போ. அங்கே குழந்தையை விட்டு வைப்பேன். நடுவில் யாருக்காவது சொன்னால் குழந்தை க்ளோஸ். ஐயோ, அழாதே. தாண்டவன் குழந்தையுடன் காரை நோக்கி வேகமாக நடந்தான். அவன் பின்னாலேயே ஓடினாள். குழந்தையை கொடுத்துவிடு. நான் சத்தியமாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சினாள். சொன்னால் மறுபடியும் வருவேன். அவன் கடைசி தருணத்தில் குழந்தையை அவளிடம் தூக்கி போட்டுவிட்டு காரில் ஏறினான். கார் சீறி புறப்பட்டது. தொலைபேசி நம்பர் கிடைத்த பிறகு அந்த இடத்தை கண்டுபிடிப்பது தாண்டவனுக்கு சுலபமாக இருந்தது. அவனுக்கு உதவுவதற்காக டெலிஃபோன் துறையில் ஆட்கள் இருந்தார்கள். தாம்பரத்தில் வெளிவட்டத்தில் புதிதாய் உருவாகி கொண்டிருந்த ஒரு பேட்டையில் சற்று ஒதுக்குப்புறமான வீடு. அந்த வீட்டை எப்படி தாக்க வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு முன் அந்த வீடு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாண்டவன் தீர்மானித்தான். தாண்டவன் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டான். அத்தியாயம் 13. தேவகி தன் கையிலிருந்து ஏஸ்பேடை இறக்கினாள். இப்போது என்றாள். தன் கையிலிருந்து சீட்டுகளை கீழே போட்டான் விஸ்வஜித். 3 ஆட்டங்களாக நீயே ஜெயித்து கொண்டிருக்கிறாய். சே. அவன் குரலில் செல்லமான எரிச்சல் இருந்தது. தேவகி பலமாக சிரித்தாள். சந்தோஷமாக மீண்டும் சீட்டுகளை கலைத்து போட துவங்கினாள். 2 நாட்களாகிறது இந்த வீட்டிற்கு அவளை அழைத்து வந்து. அவர்களுக்கு நடுவில் இருக்கும் இறுக்கம் தளர்வதற்கு ஒரே வழி அவளை இயல்புக்கு கொண்டு வருவதுதான் என்று தீர்மானித்தான் விஸ்வஜித். சீட்டுக்கட்டு வாங்கி வர சொல்லி வெவ்வேறு ஆட்டங்களை அவளுக்கு கற்று தந்தான். ஒரு பெண்ணை பாதுகாக்க சொன்னால் கடமையை விட்டுவிட்டு ஜாலியாக அவளுடன் விளையாடி கொண்டிருக்கிறானே என்று வேறு யாராக இருந்தாலும் நினைப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் எதிர்பார்த்தது நடந்தது. தேவகி தன் பயம் விட்டு மெல்ல மெல்ல அவனுடன் சிநேகமானாள். விளையாட்டினோடே இயல்பாக பேசுவது போல பேசும்போது சிவனேசன் பற்றியும் அனந்தராம் பற்றியும் அவர்கள் செய்யும் அட்டூழியங்கள் பற்றியும் மெல்ல மெல்ல விவரங்களை அவள் மனதில் ஏற்றினான். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் என்று கூப்பிடாதே, விச்சு என்று கூப்பிடு என்று அவளுக்கு நெருக்கமானான். விச்சு. தேவகி முகத்தில் புன்னகை காட்டினாள். என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை விச்சு. சிறை வைத்திருக்கிறீர்கள், ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் விச்சு இப்படி? பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு அவள் விச்சு என்று கூப்பிட்டு தன் உரிமையை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முனைவது அவனுக்கு பிடித்திருந்தது. ஏன்? நீயே யோசித்து பாரேன். தேவகி கண்களை மூடி அந்த சந்தோஷத்தை அப்படியே தன் நெஞ்சிற்குள் இறக்கிக் கொண்டாள். எனக்கு நினைவு தெரிந்தபோது நான் ஆசிரமத்தில் இருந்தேன். அப்பா யார் அம்மா யார் தெரியாது.
ஆசிரமத்தில்தான் வளர்ந்தேன். அன்பு காப்பகம் என்று அதற்கு பெயர். ஒரு பெற்றோருக்கு பிறந்திருந்தால் அத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் கிடைத்திருக்க மாட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் 16 வயதிற்கு பிறகு அன்பு காப்பகத்திலிருந்து மகளிர் இல்லத்திற்கு மாற்றப்பட்டேன். அங்கே போனதற்கு பிறகுதான் எனக்கு ஏக்கம் வந்துவிட்டது. அப்பா வேண்டும், அம்மா வேண்டும், விதவிதமாக ட்ரெஸ் போட வேண்டும் என்ற ஏக்கம், ஆசை பெருக பெருக வசதி இல்லாத காரணத்தால் புத்தி தடுமாறியது. சவகாசம் அப்படி சிறுக சிறுக திருட ஆரம்பித்தேன். ஒரு முறை மாட்டிய போது இல்லத்திலிருந்து துரத்திவிட்டார்கள். அன்புக்கு மிகவும் ஏங்க ஆரம்பிப்பவர்கள் மற்றவர்கள் கவனத்தை கவர்வதற்காக ஏதாவது தப்பு செய்வார்கள் என்று எங்கேயோ படித்திருக்கிறேன். தற்கொலை முயற்சிகள், ரவுடித்தனம், திருட்டுத்தனம் எல்லாம் இந்த அடிப்படையில்தான் உருவாகின்றன. நானும் அப்படித்தான். ஏதோ ஒரு கம்பெனியில் பார்ட் டைம் வேலை கிடைத்தது. அறை எடுத்து தங்கினேன். டெம்பரவரி வேலை. வேலை இல்லாத நாட்களில் திருடினேன். திருட்டு பணம் என் சம்பளத்தை விட சுலபமாக வந்தது, அதிகமாக வந்தது. கடைசியில் ஆசை நகைக்கடை வரை கொண்டு போய்விட்டது. இனிமேல் திருட மாட்டேன் விச்சு. போலீஸ்காரனிடம் செய்யும் சத்தியம் என்று நினைத்து ஒதுக்கிவிடாதீர்கள். திருடுவது தப்பு என்பது எனக்கு புரிந்துவிட்டது. உழைத்து சம்பாதித்து சாப்பிடும்போது கிடைக்கும் நிறைவும் மரியாதையும் இதில் கிடைக்காது. ஆனால் எனக்கு யார் விச்சு வேலை தருவார்கள்? தேவகி ஏக்கத்துடன் கேட்டாள். அவள் முகத்தில் பொங்கி பிரவேசித்த குழந்தைத்தனம் விஸ்வஜித்தை அசைத்தது. அப்படியே அவளை மடியில் தள்ளி ஆதரவாக முதுகை வருடி கொடுத்து, நான் இருக்கிறேன் கண்ணம்மா என்று அன்பாக சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அவனுடைய நெகிழ்ச்சியை அவள் எப்படி பிடித்தாள் என்பது தெரியவில்லை. விச்சு, நான் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீர்களே? என்ன? அவன் குரல் கனத்திருந்தது. ஒரு 5 நிமிடம் உங்கள் மடியில் நான் படுத்து கொள்ளலாமா? அவள் குரலில் இருந்த ஏக்கம் அவனை இம்சை பண்ணியது. என்றான். தேவகி சீட்டுக்கட்டை கீழே இருந்து ஒதுக்கினாள். 2 கைகளையும் தலைக்கு கீழ் கொடுத்து அவன் மடியில் ஒரு கழித்து தலை வைத்தாள். குறுக்கி படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். விஸ்வஜித் நடுங்கும் விரல்களை மெல்ல அவள் புஜத்தில் வைத்து தடவி கொடுத்தான். முதுகை வருடி கொடுத்தான். தேவகியிடமிருந்து விசும்பல் சத்தம் வந்தது. தேவகி, என்ன இது? அவள் விசும்பல் பெரிதானது. இந்த மடி எனக்கு 5 நிமிடத்திற்கு மட்டும்தான் கிடைக்குமா விச்சு? சி, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? விஸ்வஜித் உணர்ச்சியால் அலைமோதப்பட்டு கொண்டிருந்தான். பிற்பாடு புத்திபூர்வமாய் அந்த காட்சியை மறுபடியும் கற்பனை செய்து பார்த்தால் அதுபோல் நடந்து கொண்டிருப்பானா என்று சந்தேகம். அன்பு அலைக்கழிக்கும் போது புத்தியின் இடக்கு இல்லை. நீங்கள் யாரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் விச்சு? சந்தியா. அவள் ஒரு நர்ஸ். உன்னிடம் நேற்றே சொன்னேனே. உங்கள் கல்யாணத்திற்கு பிறகு என்னை மறந்து விடுவீர்கள் தானே? எப்படி மறக்க முடியும்? உனக்கும் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை துரத்தி விடுவீர்களா? ஏன் உன் கேள்விகள் எல்லாவற்றிலுமே சந்தேகம்தான் இருக்கிறது? என் வாழ்க்கை அப்படி அமைந்து விட்டது விச்சு. நீ கல்யாணம் பண்ணி போன பிறகு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இந்த விச்சுவை பார்க்க நீ வரலாம். வந்தால் மடி கிடைக்குமா? மடி கேட்டால் மடி கிடைக்கும். தோல் கேட்டால் தோல் கிடைக்கும். சந்தியா ஒன்றும் சொல்ல மாட்டார்களா? சந்தியா மெச்சூர்ட் கேர்ள். ஒரு அழகான நட்பை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவளுக்கு உண்டு. இதை போன்ற ஒரு ஆதரவான மடி கிடைக்க 20 வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் விச்சு. அவள் முதுகு மறுபடியும் குலுங்க ஆரம்பித்தது. விஸ்வஜித் அந்த முதுகை மீண்டும் வருடி கொடுத்தான். முன்பை விட இப்போது உனக்காக நான் அதிகம் கவலைப்பட ஆரம்பித்து விட்டேன் தேவகி. உன்னை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். தேவகி அவன் மடியில் புரண்டு நிமிர்ந்தாள். நாளைக்கே நான் சாட்சி சொல்ல ரெடி விச்சு. வெரி குட். நான் கமிஷனரிடம் சொல்லிவிடுகிறேன். விஸ்வஜித்தின் குரலில் அன்பு கலந்திருந்தது. தாண்டவன் கண்களில் சற்று திக்கான கூலிங் கிளாஸ் கண்ணாடி அணிந்திருந்தான். உண்மையில் அவை மூக்கு கண்ணாடிகள் இல்லை, மினி பைனாக்குலர்கள். அந்த லென்ஸுகள் வெளியே பார்த்தபோது அவனால் அந்த வீட்டிற்குள் பார்க்க முடிந்தது, சுலபமாக பார்க்க முடிந்தது. இன்ஸ்பெக்டரின் மடியில் அந்த பெண் படுத்திருப்பதும் அவள் முதுகை அவன் வருடி வருடி கொடுப்பதும் இங்கிருந்து தெரிந்தது. தாண்டவன் ஒரு டெலிஃபோன் கம்பத்தின் உச்சியில் காக்கி டிராயரும் சட்டையும் அணிந்து உட்கார்ந்திருந்தான். கையில் இருந்த கட்டிங் பிளேயரால் அவ்வப்போது ஒயரை முடுக்கி வேலை செய்வதாக காண்பித்து கொண்டாலும் அவன் கவனம் அந்த வீட்டிலேயே இருந்தது. வீட்டின் அமைப்பு அவனுக்கு புரிந்தது. கீழே ஒரு தளம், முதல் மாடியில் 2 அறைகள். மாடியில்தான் இன்ஸ்பெக்டரும் சாட்சி சொல்லும் பெண்ணும் இருந்தார்கள். கீழ்த்தளத்தில் 4-5 தலைகள் மஃப்டியில் தெரிந்தன. அவர்கள் அத்தனை பேரிடமும் ஆயுதங்கள் இருக்கும். யாரும் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதாக தெரியவில்லை. அங்கேயே தங்கியிருக்கிறார்கள் போலும். சாப்பாடு வாங்கி வருவதற்கு கூட யாரும் வெளியே போகவில்லை. அவர்களே சமைத்து அதை பரிசோதித்த பின்தான் அந்த பெண்ணுக்கு கொடுப்பார்கள் என்று சாம்பமூர்த்தி சொன்னது நினைவுக்கு வந்தது. அந்த வீட்டின் அருகே காளிமனை, அதற்கு பக்கத்தில் ஒரு காய்கறி தோட்டம், அதற்கும் அடுத்த மனையில் வீடு. அந்த வீட்டை நெருங்குவது கஷ்டம். தாண்டவனின் பார்வை அந்த வீட்டின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் ஸ்கேன் செய்தது. திடீரென்று அவன் கண்கள் பிரகாசமாயின.
அட, இப்படி ஒரு வழி இருக்கிறதா? அவன் உதடுகளில் நம்பிக்கை புன்னகை விரிந்தது. இந்த முறை அவன் திட்டம் தவறப்போவதில்லை என்று மனதிற்குள் ஒரு முறை சொல்லிக்கொண்டான். அத்தியாயம் 14. அனந்தராம் கட்டிலில் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். டாக்டரை அருகே கூப்பிட்டான். வாயை மெல்ல அசைத்து நிறைய காற்றும் கொஞ்சம் குரலுமாக பேசினான். டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ண முடியுமாவா? உங்கள் அண்ணனுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எனக்குத்தான் தெரியும். சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன். அன்றைக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருந்த போது அவரை பார்க்க ஒரு நர்ஸ் வந்தாளே, சந்தியா. இன்ஸ்பெக்டரும் அவளும் லவ் பண்ணுகிறார்கள் என்று கேள்வி. அந்த நர்ஸை இந்த ரூமுக்கு டியூட்டி போட முடியுமா? இந்த ரூம் இருக்கா? போடலாமே. டாக்டர் கொஞ்சம் தயங்கினார். நான் அவளை சற்று நெருக்கமாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கேட்டு இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கே அவளுக்கு டியூட்டி மாற்றி விடுகிறேன். அனந்தராமின் உதடுகளில் குரூரமான புன்னகை உருவானது. சந்தியா முகத்தில் ஆட்சேபம் காண்பித்தாள். ஏன் டாக்டர், திடீரென்று என்னை டியூட்டி மாற்றுகிறீர்கள்? இதற்கெல்லாம் உனக்கு காரணம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ப்ளீஸ் ரிப்போர்ட் தேர். சந்தியா மனதிற்குள் சிரித்தாள். முட்டாள் டாக்டரே, நானே அந்த ரூமிற்கு டியூட்டி மாற்ற முடியுமா என்று கேட்கலாம் என்றிருந்தேன். விஸ்வஜித் அங்கே வந்து போகிறவர்களை பற்றி குறிப்புகள் எடுக்க சொல்லியிருக்கார். வேறு யாரையோ கேட்பதை விட நானே அங்கே இருந்தால் எவ்வளவு சௌகரியம். ஆனால் உடனே நான் சந்தோஷத்துடன் சரி என்று சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். அதற்காகத்தான் இந்த அப்ஜெக்ஷன். சரி டாக்டர் என்றால் முகத்தில் மாற்றம் காட்டாமல். அனந்தராம் புன்னகைக்க தன் இடது கண்ணம் ஒத்துழைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டான். இல்லாவிட்டால் சந்தியாவை பார்த்து ஒரு வெற்றி புன்னகை வீசியிருக்கலாம். அவள் டியூட்டிக்கு வந்த பிறகு வேண்டுமென்றே கட்டிலில் இருந்து இறங்கியவுடன் தலை சுற்றுபவன் போல் தள்ளாடி கட்டிலில் உட்கார்ந்து விட்டான். அவள் அவனை தொட்டு படுக்கையில் சாய்த்தபோது கள்ளத்தனமாக அந்த தொடுகையை ரசித்தான். ஏய் இன்ஸ்பெக்டரு, உங்க ஆளு இப்ப என்கிட்ட என் விரல் அசைப்புக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுவா, பார்க்குறியா? கட்டிலில் உட்கார்ந்து பெட்பேன் எடுக்க சொல்லி அவன் சிறுநீரை அவளை விட்டு பாத்ரூமில் கொட்ட சொல்லி அற்பத்தனமாக சந்தோஷப்பட்டான். சந்தியா நர்ஸ். அவள் மனம் இதற்கெல்லாம் பக்குவப்பட்டிருந்தது. நோயாளிகளை அவள் அருவருப்புடன் பார்த்ததே இல்லை. அசூசையுடன் ஒதுக்கியதே இல்லை. அதனால் அனந்தராம் சேட்டைகளுக்கு கவலைப்படாமல் அங்கே டியூட்டி பார்க்க தொடங்கினாள். மாலை நேரம். சிஸ்டர், அனந்தராம் கூப்பிட்டான். குரல் பிசிறடித்தது. எஸ். எனக்கு போர் அடிக்கிறது. புத்தகம் படிக்க வேண்டும் போலிருக்கிறது. ஒற்றை கண் மூடி இருப்பதால் கொஞ்சம் படித்தாலும் எரிச்சலாகிறது. நீங்கள் கொஞ்சம் எனக்காக உறக்க படிக்க முடியுமா? பற்கள் வழியே பேசினான். அவன் நீட்டிய ஆங்கில புத்தகத்தை சந்தியா கையில் புன்னகையுடன் வாங்கினாள். அந்த புத்தகம் பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். படுக்கையறை காட்சிகள் அதிகம் இருக்கும். அதை சந்தியா படிக்கும்போது அவனுக்கு ஒரு வக்கரமான திருப்தி கிடைக்கப் போகிறது. கிடைக்கட்டும். அவள் புத்தகம் எடுத்து அவன் அடையாளம் வைத்த பக்கத்தை பிரித்தாள். படிக்க துவங்கிய போது ஃபோன் ஒலித்தது. எஸ் என்றால் ரிசீவர் எடுத்து. சந்தியா, உனக்கு டைரக்ட் லைனில் ஃபோன். இதோ வருகிறேன். ரிசீவரை வைத்தாள். அனந்தராமிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள். ஸ்டாஃப் ரூமில் இருந்த டெலிஃபோனில் ரிசீவர் எடுத்தாள். ஹலோ. ஹாய் சந்தியா, நான் தான் உன் லவர் பாய். என்ன அதிசயமாய் காய் கனிந்து விட்டது என்றான் விஸ்வஜித் மறுமுனையில். தேவகி சாட்சி சொல்ல ஒத்துக்கொண்டு விட்டாள். நாளை கோர்ட் போய்விட்டு வந்து விட்டால் அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி விடுவேன். நான் ஒரு நல்ல நியூஸ் சொல்லட்டுமா? என்னை உங்கள் வில்லன் ரூமில் டியூட்டி போட்டிருக்கிறார்கள். எக்ஸலண்ட். அந்த பக்கமே நீ போகக்கூடாது என்று நினைத்தவன் நான். ஆனால் நீ இருப்பதும் நல்லதுதான். கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திரு. அலர்ட்டாக இரு. ரிசீவரை வைக்கும் முன் ஒரு முத்தம் கிடைக்குமா? ஃபோனில் கிடையாது. வேண்டுமானால் நேரில் வரலாம் என்றாள். ரிசீவரை புன்னகையுடன் வைத்துவிட்டு அனந்தராமின் ரூமுக்குள் நுழைந்தாள். காலை சூரியன் தன் இதமான கிரணங்களை ஜன்னல் வழியே உள்ளே எறிந்தது. அந்த வீடு சுறுசுறுப்பாக இருந்தது. விஸ்வஜித் தன் ஷூக்களுக்கு பாலிஷ் ஏற்றிக்கொண்டே பேசினான். கமிஷனரிடம் பேசிவிட்டேன் தேவகி. இன்னும் சற்று நேரத்தில் புல்லட் ப்ரூஃப் வண்டி வந்துவிடும். நேரே கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டில் ஜட்ஜின் தனி அறையில் பார்வையாளர்கள் இல்லாத வசதியுடன் நீ சாட்சி சொல்கிறாய். அங்கிருந்து நீதிபதி, நீ, போலீஸ் மூவரும் நேரே ஆஸ்பத்திரி போகிறோம். நீதிபதியின் முன்னிலையில் நீ அனந்தராமை பார்க்கிறாய். அவனை தான் கொலை செய்யும் இடத்தில் பார்த்தாயா என்று உறுதிப்படுத்துகிறாய். அங்கிருந்து நாம் திரும்புகிறோம். புரோகிராம் பிடித்திருக்கிறதா கைதியே? பிடித்திருக்கிறது மெய்காப்பாளனே என்றாள் தேவகி. நான் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன். அஃப்கோர்ஸ். இல்லாவிட்டால் நீதிமன்றமே நாரும். சீ. தேவகி அவன் மீது சோப்பை எறிந்தாள். நச்சென்று அது அவன் மார்பில் மோதி கீழே உருண்டது. தேவகி வந்து சோப்பை பொறுக்கும்போது அவள் பின்னந்தலையில் செல்லமாக தட்டினான் விஸ்வஜித். தேவகி டவலையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தான் தாண்டவன். தாண்டவன் இப்போது டெலிஃபோன் கம்பத்தின் மீது இல்லை, இன்னும் அருகிலேயே இருந்தான். புறநகர் பகுதி என்பதால் இங்கே இன்னும் மின்சார கம்பிகள் பூமிக்கடியில் போடப்படவில்லை. அங்கங்கே தந்தி கம்பங்கள் நட்டு
ஒயர்கள் இழுத்து கட்டப்பட்டு மின்சாரம் பயணம் செய்து கொண்டிருந்தது. விஸ்வஜித் தேவகியை தங்க வைக்க தேர்ந்தெடுத்த வீட்டின் மிக அருகிலேயே ஒரு மின்சார கம்பம் இருந்தது. இணை கம்பிகளாக மின்சார கம்பிகள் கட்டப்பட்டு இருந்தன. வீட்டின் வெளி சுவர்களில் அங்கங்கே ப்ராஜெக்டுகளால் அணைக்கப்பட்டு தண்ணீர் குழாய்கள் இறங்குவதை தாண்டவன் கவனித்திருந்தான். பாத்ரூமுக்குள் போகும் குழாய் எது என்பதை பாத்ரூம் ஜன்னலை வைத்து தீர்மானித்து விட்டான். மின்சார கம்பத்திற்கும் அந்த குழாய்க்கும் 6 அடி இடைவெளிதான் இருந்தது. தாண்டவன் தடிமனான ஒரு கேபிள் ஒயர் வாங்கி வந்திருந்தான். அதன் முனையில் பிளாஸ்டிக் சீல்களை கத்திரித்து நிர்வாணமான காப்பர் ஒயர்கள் தெரிந்தன. அவற்றுடன் வலுவான கம்பிகளையும் இணைத்து சுற்றி நண்டு கால்கள் போன்றதொரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தான். காக்கி உடுப்பில் கையில் ரப்பர் கிளவுஸ் அணிந்து ஒவ்வொரு மின்சார கம்பமாக ஏறி நட்டுகளை முடுக்கி கொண்டே வந்ததால் அவன் மின்சாரத்துறை ஊழியனாகவே கருதப்படுவான் என்று தைரியம் இருந்தது. இப்போது இந்த வீட்டருகே இருந்த கம்பத்தில் ஏறி அதன் டி வடிவ ஸ்டாண்டில் இருபுறமும் கால்களை போட்டுக்கொண்டு சௌகரியமாக உட்கார்ந்திருந்தான். வீட்டை நோட்டமிட்டான். தேவகி சோப்பையும் டவலையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்ததும் செயல்பட்டான். கொண்டு வந்திருந்த கேபிளை கலற்றி வீட்டை நோக்கி லாவகமாக எறிந்தான். நண்டுகால் அமைப்பு பாத்ரூம் பைப்லைனை கெட்டியாக கவ்விக்கொண்டது. கேபிளின் இன்னொரு முனை அவனிடம் இருந்தது. கேபிளின் மின்சாரம் பாயாத பகுதியை கையில் கெட்டியாக பிடித்து அதன் காப்பர் முனைகளை ஓடும் மின்சார கம்பிகளின் மீது வைத்தான். மின்சாரம் இப்போது பாத்ரூம் குழாயில் அபரிதமாக பாய துவங்கியது. விஸ்வஜித் சூக்களை வைத்துவிட்டு எதேச்சையாக நிமிர்ந்தவன் ஜன்னல் வழியே மின்சார கம்பத்தில் இருந்த ஆளை கவனித்தான். யாரோ மின்சார ஊழியன் என்று அலட்சியப்படுத்தியிருப்பான். அவன் மட்டும் இந்த வீட்டையே நோட்டமிட்டு கொண்டிருக்காவிட்டால் போலீஸ் மூளை உடனடியாக சந்தேகப்பட்டு ஜன்னல் அருகே ஓடிப்போய் வெளியே பார்த்தான். அவன் கண்கள் விரிந்தன. மின்சார கம்பத்திலிருந்து ஒரு கேபிள் கிளம்பி வீட்டு சுவரில் தொற்றி, என்ன இது? உடனே கிளிக் கிளிக் என்று மூளையில் பல் சக்கரங்கள் பொருந்தின. பாத்ரூம் குழாயில் மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது. விஸ்வஜித் ஜன்னலை திறந்தான். டேய் என்று கத்தினான். தாண்டவன் திரும்பி பார்த்தான். என்னடா பண்ணுகிறாய்? விஸ்வஜித்தின் குரல் கேட்டு கீழே இருந்த காவலர்கள் வெளியே ஓட விஸ்வஜித் பாத்ரூம் கதவிற்கு பாய்ந்தான். தேவகி, குழாயை தொடாதே என்று அவன் கத்துவதற்குள் பாத்ரூமிலிருந்து அமானுஷ்யமான அந்த அலறல் எழுந்தது. விஸ்வஜித் தோளால் கதவை மோதினான். காண்டாமிருகம் போல பாய்ந்து இடித்தான். ஆஸ்பெஸ்டாஸ் கதவு பிளந்தது. உள்ளே அவன் கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. தேவகி குழாயின் மீது சரிந்திருந்தாள். அவள் உடலில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்ததற்கு அடையாளமாக உடலில் அதிர்வுகள் புலப்பட்டன. உடல் விரைத்து பலகை போல் நிமிர்ந்திருந்தது. பாத்ரூமில் அடியெடுத்து வைத்தாலே மின்சாரம் அவனையும் பிடித்து கொள்ளும் என்று விஸ்வஜித் அந்த நெருக்கடியான நொடியிலும் புரிந்து கொண்டான். வெளியே துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. 2வது தோட்டா ஒலித்ததும் யாரோ பொத்தென்று கீழே விழும் சத்தம். தேவகியின் உடம்பில் அதிர்வுகள் நின்றன. விஸ்வஜித் உடைந்த கதவை எடுத்து தேவகியை தள்ளினான். மின்சாரம் நின்று போயிருந்ததால் தேவகி கீழே சரிந்தாள். விஸ்வஜித் பாத்ரூமுக்குள் பாய்ந்தான். துணி எடுத்து தேவகியின் உடலை மூடினான். அவள் நெஞ்சில் காது வைத்து பார்த்தான். இதயம் நின்றிருந்தது. மார்பில் குத்தினான். அவள் வாய் வழியே மூச்சை செலுத்தி பார்த்தான். தேவகியின் உடலில் எந்த அசைவும் இல்லை. குழாயில் சாய்ந்த பகுதி உடல் கருகியிருந்தது. அவள் வாய் பிளந்தபடி இருந்தது. கண்கள் விரைத்தபடி இருந்தன. தேவகி, தேவகி! அவள் கன்னங்களில் தட்டினான். மறுபடியும் தட்டினான். டாக்டரிடம் சொல்ல போனுக்கு ஓடினான். பரபரப்பாக பேசிவிட்டு ஜன்னலுக்கு ஓடினான். குனிந்து பார்த்தான். காவலர்கள் சுட்டதில் முழங்கால்களுக்கு கீழே தோட்டாக்கள் பாய்ந்து தாண்டவன் மின்சார கம்பத்திலிருந்து கீழே விழுந்து கையும் முறிந்து கொண்டு கிடந்தான். உயிரற்ற கேபிள் அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. விஸ்வஜித்தின் உடம்புக்குள் சூறாவளி ஒன்று உருவானது. உணர்ச்சிகளின் வேகத்தில் கட்டுப்பாடுகள் காணாமல் போயின. ஆத்திரம் அவனை செலுத்தியது. ரிவால்வரை எடுத்தான். ஜன்னல் வழியே குனிந்து, டேய் ராஸ்கல் என்று கூவினான். அவன் பார்வையிலிருந்து மறைக்கக்கூடாது என்று காவலர்கள் இடம் விட்டு ஒதுங்க இப்போது நேர்பார்வையில் தாண்டவன். நகர இயலாத நிலையில் பரிதாபமாக அவன் விஸ்வஜித்தை பார்த்தான். அந்த முகம் விஸ்வஜித்தின் மூளைக்குள் மணி அடித்தது. இவன்தானே அன்றைக்கு வக்கீல் உடையில் கோர்ட்டில் கேசவனையும் போலீஸ்காரனையும்? இவனேதான். விஸ்வஜித் யோசிக்காமல் விசையை இழுத்தான். துப்பாக்கியிலிருந்து விடுபட்ட தோட்டாக்கள் தாண்டவனின் நடுநெற்றியில் பிளக் என்று ஒரு சிகப்பு பொத்தல் போட்டது. தாண்டவன் உறைந்தான். விஸ்வஜித் துப்பாக்கியை எறிந்துவிட்டு பாத்ரூமிற்கு விரைந்தான். தேவகி எந்த அசைவுமின்றி கிடந்தாள். ஒரு 5 நிமிடம் உங்கள் மடியில் படுத்து கொள்ளலாமா விச்சு? விஸ்வஜித் தேவகியின் உடல் மீது விழுந்து அழலானான். அத்தியாயம் 15. சிவனேசன் பொங்கி சிரித்தார். அந்த பெண் அவுட். அனந்தராமிற்கு எதிராக நிறுத்த போலீஸ் மலைபோல் நம்பிக்கொண்டிருந்த அந்த தேவகி க்ளோஸ். ஆனால் விசுவாசமான பையன் தாண்டவனும் செத்து போனதுதான் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான்.
என்னை அந்த கொலையுடன் தொடர்பு படுத்த எந்த ஆளும் இப்போது உயிருடன் இல்லை. உங்கள் நல்ல மனதிற்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐயா என்றார் செக்ரட்டரி காவி பற்கள் தெரிய. போங்கள், போய் என் தம்பியிடம் முதலில் விஷயத்தை சொல்லுங்கள். சிவநேசனின் முகம் பூரித்திருந்தது. நோ விஸ்வஜித், நீ உணர்ச்சி வசப்பட்டிருக்க கூடாது. தாண்டவனை உயிரோடு பிடித்திருந்தால் நம் பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நீ அவசரப்பட்டு எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாய். கமிஷனரின் குரலில் கோபத்தை விட வருத்தம்தான் அதிகம் தொனித்தது. சாரி சார், தேவகி இறந்து போனது எனக்கும் ஷாக்கிங்காகத்தான் இருக்கிறது. ஆனால் சிவநேசனையும் அவன் தம்பியையும் மறுபடியும் விரல் எடுக்கு வெளியே நழுவ விட்டு விட்டோமே. ஐ எம் ரியலி வெரி சாரி சார். என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து கொண்டேன் சார். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நாணயமான போலீஸ் ஆஃபீஸருக்கு பரிசு தர முடியாமல் போனாலும் பரவாயில்லை, தண்டனை தருவது நியாயமே இல்லை. தாண்டவன் தப்பிக்க பார்த்தான். வேறு வழி இல்லாமல் சுட வேண்டி வந்தது என்று ரிப்போர்ட் எழுதிவிடலாம். டோன்ட் வரி. கமிஷனர் அவன் தோளில் தட்டி கொடுத்த போதிலும் விஸ்வஜித் மிக அவமானமாக உணர்ந்தான். அவன் உடம்பில் எப்போதும் இருக்கும் போலீஸ் மிடுக்கு இப்போது இல்லை. தளர்ந்த நடையில் வெளியேறினான். உண்மையாகவா? அனந்தராமிற்கு கூவ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கன்னத்தில் போடப்பட்டிருந்த கட்டு அவனை தடுத்தது. ஆமாம் தம்பி, இருந்த ஒரே நேரடி சாட்சி அந்த பெண்தான். அதற்கு பாத்ரூமில் ஷாக் அடித்து செத்து போய்விட்டது. எல்லாம் தாண்டவன் உபயம். தாண்டவனும் போலீஸ் கையில் மாட்டி செத்துவிட்டான். அண்ணன் உடனே விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட்டு வர சொன்னார். முகத்தின் இறுக்கமான கட்டுக்களையும் மீறி அனந்தராமின் உதடுகள் புன்னகையாக கோணி கொண்டன. இனிமேல் உங்கள் பேரில் கேஸ் எதுவும் இல்லை தம்பி. வெரி குட், வெரி குட். அந்த நர்ஸ் பெண்ணை உடனே உள்ளே அனுப்புங்கள். அவளிடம் நான் பேச வேண்டும். அது ஏதோ ஃபோன் பேசி கொண்டிருந்தது தம்பி. சந்தியா மெல்ல ரிசீவரை வைத்தாள். அவள் முகத்தில் உணர்ச்சிகள் எல்லாம் வற்றி போய்விட்டன. விஸ்வஜித் தான் பேசினான். வார்த்தைகள் முழுமையாகாமல் உணர்ச்சிகளால் தாக்கப்பட்டு அவன் தொண்டை அடைத்து கொண்ட போது இந்த முனையில் சந்தியாவின் நெஞ்சில் வலித்தது. இந்த தோல்வியிலிருந்து மீள விஸ்வஜித்திற்கு பல காலம் ஆகும் என்று அவளுக்கு புரிந்தது. எம்மா சிஸ்டரு, குரல் கேட்டு நிமிர்ந்தாள். அனந்தராம் அறையிலிருந்து சிவநேசனின் செக்ரட்டரி வெளிப்பட்டார். தம்பி உன்னை கூப்பிடுகிறதம்மா என்றார். சந்தியா விரைப்பாக அந்த ரூமுக்குள் நுழைந்தாள். வாமா சிஸ்டரு என்றான் அனந்தராம். உனக்கு விஷயம் தெரியுமா? என்னை எதிர்த்து கொண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே வந்தானே, அவன் கேஸ் தோற்றுவிட்டதாம். உனக்கு யாராவது சொன்னார்களா? சற்று அதிகமான குரலில் பேசினான் அவன். சந்தியா முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. நீங்கள் மிகவும் ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்கிறீர்கள், உங்கள் உடம்புக்கு நல்லதல்ல என்றாள் அக்கறையான குரலில். உண்மைதான், கன்னத்தை வலிக்கிறது. உன் பொன்னான கையால் வழக்கமாக வலி மறக்க போடுவாயே இன்ஜெக்ஷன், அதை போடு. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூங்குகிறேன் நிம்மதியாக. சந்தியா சிரஞ்ச் எடுத்து வர வெளியேறினாள். தொலைபேசி ஒலிப்பதையே விஸ்வஜித் தாமதமாகத்தான் உணர்ந்தான். ரிசீவரை எடுத்து ஈத்தரத்தனமாக எஸ் என்றான். விசு, நான் தான். சொல் சந்தியா. கொலை செய்தால் எத்தனை வருடம் தண்டனை கொடுப்பீர்கள் விசு? சந்தியா, என்ன கேட்கிறாய் நீ? கொலை செய்தவன் தப்பிவிட்டானே என்று கிண்டல் செய்கிறாயா? இல்லை மிஸ்டர் விஸ்வஜித், போலீஸ் தவறவிட்ட ஒரு குற்றவாளிக்கு நான் தண்டனை கொடுத்து விட்டேன். வாட் டு யூ மீன்? வலி மறக்க செய்ய அனந்தராமிற்கு இன்ஜெக்ஷன் போட்டபோது மருந்தை மாற்றிவிட்டேன். அவன் இப்போது நிம்மதியாக தூங்குகிறான். ஆனால் இந்த தூக்கத்திலிருந்து அவன் எழுந்திருக்கப் போவதே இல்லை என்று அவனுக்கு தெரியாது. போலீஸ் மொழியில் இதற்கு பெயர் திட்டமிட்ட கொலைதானே. எந்த செக்ஷனுக்கு கீழ் என்னை அரெஸ்ட் பண்ணுவீர்கள் விசு? விஸ்வஜித் சரையில் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் முகம் பிரகாசமானது. சந்தியா, அவசரப்படாதே. வேறு யாரிடமும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதே. போலீஸ் கமிஷனரிடம் பர்சனலாக பேசிவிட்டு நான் அங்கே வந்து சேரும் வரை எந்த முடிவும் எடுத்து விடாதே. தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ, தேங்க்யூ. காத்திருப்பேன் விசு. சந்தியாவின் புன்னகை முகத்தை அவனால் கற்பனை செய்ய முடிந்தது. விஸ்வஜித் பரபரப்பாக புதிய சுறுசுறுப்புடன் எழுந்தான். ஜீப்பிற்கு ஓடினான். ஜீப் துடித்து புறப்பட்ட வேகம் அவன் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை அடையாளம் காட்டியது. திரு சுபா அவர்களின் மெய்காப்பாளன் முற்றும்.